ஓகே. சரி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க நேத்து கிளாஸ்ல பார்த்தீங்களா இருந்தா, மண்ணின்றிய பேச்சைய பத்தி பார்த்தோம். ஓகே. சரி. ஸோ இந்த மண்ணின்றிய பேச்சைகள பார்த்தீங்களா இருந்தா, நேத்து மண்ணின்றிய பேச்சை என்றால் என்ன? அதோட முக்கியத்துவம் என்ன? மண்ணின்றிய பேச்சையை எவ்வாறு வகைப்படுத்துறாங்க? அந்த வகைப்படுத்தல்ல பார்த்தீங்களா இருந்தா, நேத்து திரவமய ஊடக பயிற்சியை பத்தி பார்த்தோம். ஓகே. திரவமய ஊடக பயிற்சியை பத்தி பார்த்தோம். அதுலயும் திரவமய ஊடக பயிற்சிகை அல்லது நீர்மய ஊடக பயிற்சிகளை பார்த்தீங்கன்னா 2ஆ வகைப்படுத்தணும் தானே. ஓசனை கரைசல், சுற்றோட்ட முறை, சுற்றி ஓடாத முறைன்னு. அதுல பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா, சுற் சுற்றோட்ட முறை. ஓகே. ஓசனை கரைசல், சுற்றோட்ட முறை பத்தி பார்த்தோம். கிளியரா பார்த்தோம் நாங்க. ஓகே. உங்க வாய்ஸ் கேட்கலையா ஒழுங்கா? கொஞ்சம் இருங்கம்மா. ஜஸ்ட் a minute. கொஞ்சம் இருங்க. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா உங்களுக்கு கிளியரா? இப்ப கேக்குதா கிளியரா உங்களுக்கு? ஓகே. ஓ! இப்ப கிளியரா கேக்குதானே? ஓகே. ஓகே. தேங்க் யூ. ஓகே. ஓகே. ஸோ அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க போன கிளாஸ்ல பார்த்தீங்களா இருந்தா, மண்ணின்றிய பயிற்சியை பத்தி பார்த்தோம். ஸோ மண்ணின்றிய பயிற்சிகையில கிளியரா பார்த்தவங்களுக்கு மண்ணின்றிய பயிற்சி என்றால் என்ன? ஸோ மண்ணின்றிய பயிற்சிகளோட முக்கியத்துவம் என்ன? அதுண்ட பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா, மண்ணின்றிய பயிற்சிகளோட வகைகள். அதுவும் போன கிளாஸ் பார்த்தோம். பூசணி கரைசல். ஓகே. பூசணி கரைசல் சுற்றி ஓடக்கூடிய முறை தொடர்பாக பார்த்தோம். ஓகே. பூசணி கரைசல் சுற்றோட்ட முறையை பத்தி பார்த்தோம் நாங்க. ஓகே. சரி. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தீங்களா இருந்தா, சுற்றி ஓடாத முறையை பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு கிளாஸ்ல சுற்றி ஓடாத முறையை பத்தி பார்க்க போறோம். உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். பூசணி கரைசல் சுற்றி ஓடாத முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்களா இருந்துச்சுன்னா, எத்தனை இருக்கு? 3 வகைப்படும். சுற்றி ஓடாத முறை தானே பூசணி கரைசல். சுற்றி ஓடாத வளர்ப்பு முறைன்னு கேட்டா 3 முறை இருக்கு. என்னென்ன முறை? வேரமிழும் தொழில்நுட்பம், ரூட் டிப்பிங் டெக்னிக்னு சொல்லுவோம். அடுத்தது மிதவை வளர்ப்பு, ஃப்ளோட்டிங் கல்ச்சர்னு சொல்லுவோம். 3வது மைத்துளை உறிஞ்சல் வளர்ப்பு தொழில்நுட்பம் அல்லது செயற்பாட்டு தொழில்நுட்பம்னு சொல்லுவாங்க. மயிர்துளை உறிஞ்சல் வளர்ப்பு தொழில்நுட்பம், கேபிலரி ஆக்ஷன் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த 3 ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? நேற்று படிச்சு கொடுத்தது 3 ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஸோ வேரமிழும் தொழில்நுட்பம், மிதவை வளர்ப்பு மற்றும் மயிர்துளை உறிஞ்சல் வளர்ப்பு தொழில்நுட்பம்னு சொல்லுவாங்க. ஓகே. ஓகே. அடுத்தது பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா, இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்களா நாங்கள் பார்க்க போகிறது தனித்தனியாக பார்க்க போகிறோம். வேரமிழும் தொழில்நுட்பம். இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. என்ன விஷயம்னா, ஒரு ரெஜிஃபார்ம் பெட்டி எடுத்து, ஓகே, ஒரு ரெஜிஃபார்ம் பெட்டி எடுத்து, அந்த ரெஜிஃபார்ம் பெட்டியில மூடியில பார்த்தீங்கன்னா, சரியா? அந்த ரெஜிஃபார்ம் பெட்டியில மூடியில அந்த ரெஜிஃபார்ம் பெட்டியில மூடியில பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய துளைகள் போட்டு, அந்த துளைகளுக்குள்ள யோகட் கப் மாதிரி இந்த மாதிரி கப் வச்சு, ஓகே, இல்லாட்டி வலைச்சாடிகள் இருக்கு. அந்த வலைச்சாடிகளை வச்சுட்டு இங்க பூசணி கரைசல் நிரப்பி விட்டுருவோம். பூசணி கரைசலை காட்டு விட்டுறதுக்காக நாங்க என்ன வைப்போம்? காற்றூட்டட் பம்பி ஒன்று வைப்போம். காற்றூட்டட் பம்பி ஒன்று வைப்போம். இங்கே யாஸ்டோன் ஒன்று வைப்போம். இந்த பபிள்ஸ் உருவாகிறதுக்கு யாஸ்டோன் ஒன்று வைப்போம். ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் ஆகலையா?
இப்போ ஓகேயா? இப்போ ஓகேயா? ஓகே, சரி. ஓகே, ஓகே. சரி. ஸோ இப்ப நாங்க பார்க்கறது பார்த்தீங்களா இருந்தா, வேரமிழும் தொழில்நுட்பத்தை பத்தி பார்க்குறோம். வேரமிழும் தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா, திருப்பியும் ஒரு ரெஜிஃபார்ம் பெட்டி, ஓகே, ஒரு ஸ்டைரோஃபார்ம் பெட்டி எடுத்துக்கிட்டு, அந்த பெட்டியின் மூடியில பார்த்தீங்களா இருந்தா, ஒரு யோகர்ட் கப் இல்லாட்டி ஒரு வலை தொட்டி, வலைச்சாடிய இடுற அளவுக்கு துளையிட்டு, அந்த ரெஜிஃபார்ம் பெட்டிக்குள்ள பார்த்தீங்களா இருந்தா என்ன செஞ்சுருவாங்கன்னா, வளர்ப்பு ஊடகத்தை நிரப்பி வச்சிருவோம். ஓகே, என்ன ஊடகம்? வளர்ப்பு ஊடகத்தை அல்லது பூசணி கரிசலை நிரப்பி வச்சிரும். நிரப்பி வச்ச பிறகு அந்த யோகர்ட் கப் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த யோகர்ட் சாரி ஓகே, இந்த யோகர்ட் கப் இந்த வலைச்சாடியில ஓட்டையை போட்டுட்டு, ஓகே, இதனுள் தாவரத்தை நாங்க வளர்ப்போம். இந்த முறைக்கு பேர் தான் வேரமிழும் தொழில்நுட்பம்னு சொல்லுவோம். இதை பத்தி பெருசா எழுதுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுதான் வேரமிழும் தொழில்நுட்பம். இலகுவா நீங்க பார்க்கலாம். இதுதான் வேரமிழும் தொழில்நுட்பமா இருக்கும். ஓகே, புரிஞ்சா? இதுதான் வேரமிழும் தொழில்நுட்பம். ஒரு ஸ்டைரோஃபார்ம் பெட்டி எடுத்துக்கிட்டு, அந்த பெட்டியில பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, இந்த மேற்பரப்புல ஒரு அந்த ஸ்டைரோஃபார்ம் மூடி இருக்கு. அந்த ரெஜிஃபார்ம் மூடியில பாத்தீங்கன்னா பெரிய துளைகள் இட்டு, அந்த துளைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு வலைச்சாடி அல்லது ஒரு ரெஜிஃபார்ம் சாரி ஒரு யோகர்ட் கப்பை வச்சு அந்த யோகர்ட் கப்ல துளையிடணும். துளையிட்ட பிறகு என்ன செய்யணும்னா, நீங்க அந்த தாவரத்தை என்ன செய்யணும்னா, அந்த தாவரத்தின் வேர், ஓகே, தாவரத்தின் வேர் பாத்தீங்களா இருந்தா முழுமையாக ஓகே பூசணி கரைசல்ல மூழ்கும்படி நாங்க வளர்க்கலாம். இதுல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, இந்த கருப்பு கலர் ஒரு விஷயம் ஒண்ணு போடுவோம் நாங்க. இந்த மூடியில பாத்தீங்கன்னா, மூடிக்கு மேற்பரப்புல நாங்க கருப்பு கலர் பொலித்தீன் மாதிரி ஒரு விஷயத்த ஒட்டுவோம். அது எதுக்காகன்னு கேட்டீங்களா இருந்தா நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு முதல்ல சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த கருப்பு கலர்ன்ற விஷயம் பாத்தீங்களா இருந்தா கட்டாயம் வைப்போம். சொல்ல முடியுமா? அந்த ரீஃபார்ம் மெட்டிட அந்த கீழ்ப்புற மூடியில பாத்தீங்கன்னா கருப்பு பொலித்தீன் மாதிரி வைப்போம். ஏன்னு கேட்டீங்களா இருந்தா சொல்லுங்க. அந்த கரைசல்னால வந்துட்டு வெப்பத்தை வந்துட்டு வழங்குறதுக்கா? அதாவது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா கருப்பு, ஓகே, அந்த கருப்பு பொலித்தீன் வைக்கும் போது என்ன நடக்கும்னா வேர் வளர்ச்சி தூண்டப்படும். ஓகே, அதாவது வேர் வளையத்துக்கு ஒரு இருளான சூழலை கட்டி எழுப்பதுக்கு தான் நாங்க அந்த கருப்பு கலர் பொலித்தீன் அங்க வைக்கிறோம். ஓகே, ஒரு இருளான சூழல்னு சொல்லுவோம். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வேர் வளர்ச்சி நடக்கிறதுக்கு என்ன கிடைக்கணும்? ஒளி கிடைக்கணும். இந்த கருப்பு கலர் வைக்கும் போது என்ன நடக்கும்னா இருளான சூழல் ஒண்ணு பேணப்படும். உங்களுக்கே தெரியும் தானே, சாதாரணமா ஒரு மண் என்பது வேர் வளையத்துக்கு என்னத்தை கொடுக்குது? போசனை ஊடகங்களை கொடுக்குது. போசனை என்ன சொல்ற பதார்த்தங்களை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இருளான சூழலை கொடுக்குது. ஒத்துக்கொள்றீங்க தானே? ஒரு மண் என்ன செய்யுது? இருளான சூழலை கொடுக்குது. சரியா? அந்த மண் பாத்தீங்களா இருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இருளான சூழலை கொடுக்குதுன்னா இங்க மண்ணின்றைய பயிற்சிக்கு தானே செய்யறோம். அப்ப அந்த மண்ணின்றைய பயிற்சிகளை பாத்தீங்கன்னா மண் இருக்க இடத்துக்கு பதிலாக நாம் என்ன செய்யறோம்? ஒரு வளர்ப்பு ஊடகத்தை பயன்படுத்துறோம். அப்ப மண் இருளான சூழலை கொடுக்குது தானே, அதை எப்படி கொடுக்க முடியும்? நாங்க இதுல செயற்கையா கொடுக்க முடியும் கேட்டா, ஒரு கருப்பு கலர் பொலித்தீன் அதை நாங்க விரிச்சு விடும்போது அந்த தாவரத்தின் வேர் வளையத்துக்கு மேல நாங்க விரிச்சு விடும்போது, ஓகே, தாவரத்துக்கு மேல வேர் வளையத்துல நாங்க விரிச்சு விடும்போது என்ன நடக்கும்னா அந்த வேர் வளையத்துக்கு பாத்தீங்களா இருந்தா இருளான சூழல் ஒண்ணு கிடைக்கும். அப்ப அந்த இருளான சூழல் காரணமாக என்ன செஞ்சு கொள்ளலாம்? வேர் வளர்ச்சி தூண்டப்படும். ஓகே, வேர் வளர்ச்சி தூண்டப்படும். ஓகே, சவுண்ட் நல்லா கிளியரா கேக்குதாமா? இப்ப கேக்குதா உங்களுக்கு? கிளியரா கேக்குதானே? ஓகே. சவுண்ட் குறைவா இருக்கா? ஓகே, கொஞ்சம் உங்களோட போன் இதை கொஞ்சம் கூட்டிக் கொள்ளுங்க, சவுண்டையும் கூட்டிக் கொள்ளுங்க. ஓகே, நான் கொஞ்சம் சத்தமா தான் கதைக்கிறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. இப்ப நாங்க பூசணி கரைசல் சுற்றி ஓடாத முறையை பார்த்துட்டு இருக்கோம் தானே? பூசணி கரைசல் சுற்றி ஓடாத முறையை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பூசணி கரைசல் சுற்றி ஓடாத முறைனா 3 முறை இருக்கு. ஒண்ணு வேர் அமிழும் தொழில்நுட்ப முறை. வேர் அமிழும் தொழில்நுட்பம், அதாவது ரூட் டிப்பிங் கல்ச்சர் அல்லது டெக்னிக். ஓகே. அடுத்தது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா மிதவை வளர்ப்பு, ஃப்ளோட்டிங் டெக்னிக். மூணாவது பாத்தீங்களா இருந்தா மயிர் துளை உறிஞ்சல் வளர்ப்பு தொழில்நுட்பம், கேபிலரி ஆக்ஷன் கல்ச்சர் அல்லது மெத்தட் அல்லது டெக்னிக்னு சொல்லுவோம். 3 முறை தெரியும் உங்களுக்கு. அதுல முதலாவது முறை சொல்லி கொடுத்தேன் என்னது, ரூட் டிப்பிங் டெக்னிக்கை பத்தி சொல்லி கொடுத்தேன். ஒரு ஸ்டைரஃபார்ம் பெட்டி, சிம்பிளான ஸ்டைரஃபார்ம் பெட்டி. அந்த ஸ்டைரஃபார்ம் பெட்டியில மூடி கீழ் பக்கத்துல கருப்பு கலர் பொலித்தீன் ஒட்டி விடுங்க. அதுக்கு மேற்பரப்புல ஒரு 4 துளைய உங்களுக்கு ஏத்த துளைகளை போடுங்க, பெரிய பெரிய துளைகள். அந்த துளைக்குள்ள பாருங்க யோகட் கப், இல்லாட்டி இதை வைக்கலாம். என்னது கேட்டீங்களா இருந்தா வளைச்சாடிகள் சொல்லுங்க தெரியுமா, அதை வைக்கலாம். அந்த வளைச்சாடிகளை வச்சுக்கிட்டு அது உள்ளுக்கு ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி ஒரு பதார்த்தத்தை வைங்க, கட்டாயம் வைங்க. ஸ்பஞ்ச் பதார்த்தம் உண்டு. ஓகேயா? வச்ச பிறகு அந்த குறிப்பிட்ட அந்த இது இருக்கு தானே, வளைச்சாடி இருக்கு தானே, யோகட் கப், அதுல குறிப்பிட்ட அளவு ஓட்டை போட்டுக்கொள்ளுங்க, துளைகளை போட்டுக்கொள்ளுங்க, சின்ன சின்ன துளைகளை போட்டுக்கோங்க. அந்த துளைகளின் ஊடாக வேர்கள் கீழ் நோக்கி, அந்த கீழே அந்த ஸ்டைரஃபார்ம் பெட்டி இருக்குது, அந்த ரெஜிஃபார்ம் பெட்டி, அதுல உள்ள பூசணி கரைசல்ல அமிழும்படி செய்யுங்க. ஓகே. குறிப்பிட்ட நாட்கள்ல நீங்க பார்க்கலாம் அந்த தாவரம் வளர்ந்து நிக்கிறத நீங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுதான் ரூட் டிப்பிங் டெக்னிக் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி. ஸோ இதுதான் இந்த மாதிரி வளர்ப்பு. ஓகே. ஸோ இங்க பாத்தீங்களா இருந்தா இது பூசணி ஊடகம், இதான் ரெஜிஃபார்ம் பெட்டி. ஓகே. இங்க பாருங்க, உட்புறத்தே கருப்பு நிறம் பொழுத்தின் இடப்பட்ட ரெஜிஃபார்ம் பெட்டி. அதாவது இங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்கு பாத்தீங்கன்னா கருப்பு நிற பொலித்தீன் ஒட்டப்பட்டிருக்கும், சுத்தி வர ஒட்டப்பட்டிருக்கும், மேலேயும் ஒட்டப்பட்டிருக்கும். எதுக்காகன்னு கேட்டா, எதுக்காக இப்பதான் சொன்னீங்க, எதுக்காக? வேர் வளையத்துக்கு இருண்ட சூழலை கொடுப்பதற்காகவும் வேர் வளர்ச்சியை துரிதப்படுத்துவதற்காகவும் தான் கருப்பு கலர் என்ன போடுறோம், பொலித்தீன் இடப்பட்ட ரெஜிஃபார்ம் பெட்டியை எடுக்கிறோம். அப்ப உங்களுக்கு கேட்பாங்க, ஒரு வேர் அமிழும் தொழில்நுட்பத்துக்கு நீங்க விளங்குதா? அப்ப அல்கா வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு ஆயிடுயா? அல்கா வளர்ச்சின்னு சொல்ல இயலாது நாங்க. ஓகே, அல்கா வளர்ச்சி நாங்க இது கூட சொல்ல இயலாது. ஓகே, நாங்க இங்க மெயினா சொல்லணும் எது கேட்டீங்களா இருந்தா வேர் வளர்ச்சியை துரிதப்படுத்த, இல்லாட்டி அதாவது வேர் வளர்ச்சியை துரிதப்படுத்த அல்லது வேர் வளையத்திற்கு இருளான சூழலை கட்டி எழுப்ப, அதான் சொல்லணும். சிலவங்க சொல்லுவாங்க பங்கசு வளர்ச்சியை தடுக்கிறது கூட சொல்லுவாங்க. பங்கசு வளர்ச்சி, வேர் பூஞ்சன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதை தடுக்கிறதுக்காகவும் கருப்பு நிற பொலித்தீன் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஆனா மெயினான விஷயம் எதுன்னு கேட்டா இதுதான், நான் சொன்னதுதான் மெயினான விஷயம். ஓகே. ஸோ ரெஜிஃபார்ம் தவிர வேற எது என்ன யூஸ் பண்ணலாம்னு கேட்குறீங்க. வேற அமிழும் தொழில்நுட்பத்தில் நீங்க ரெஜிஃபார்ம் யூஸ் பண்றது நல்ல, உங்களுக்கு சிறந்தது. அதை தவிர்த்து நீங்க என்ன யோசிக்கலாம்னா ஒரு பொலிகார்பனேட் பெட்டி யூஸ் பண்ணலாம். ஓகே, பொலிகார்பனேட் பெட்டி யூஸ் பண்ணலாம். அதாவது யூஸ் பண்ணக்கூடிய பதார்த்தம் பார்த்தீங்கன்னா வெப்ப காவலியாக இருக்கணும், வெப்பத்துக்கு தாக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கணும், அதாவது வெப்பத்துக்கு எதிரானதாக இருக்கணும், வெப்ப காவலியா இருக்கணும். ரெஜிஃபார்ம்ல வெப்ப காவலி தானே. ஓகே, வெப்பத்தை கடத்தாது. ஓகே, அதாவது நீங்க எவ்வளவு தூரத்துக்கு அது உள்ளுக்கு எண்ணத்தை வெப்பம் வச்சாலும் நீங்க அதோட வெப்பநிலை மாறாம பேணப்படும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எந்த பெட்டியை நீங்க பயன்படுத்தினாலும் ஓகே. சரியா? சரி. அடுத்தது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா அதுல நல்லா கவனிச்சுக்கோங்க, இது உலோகம் அல்லாதவையா? ஓ, உலோகம் அல்லாத விதம். உலோகம் தேவையில்லை இதுல, நீங்க இதுக்கு பயன்படுத்துறதுக்கு உலோகம்லாம் தேவையில்லை. ஓகே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க பயன்படுத்தப்படுற பதார்த்தம் பாத்தீங்களா இருந்தா எப்பயும் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்களா இருந்தா வெப்பக்காவலியாக இருக்கணும். வெப்பக்காவலியாக உள்ள பதார்த்தத்தை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்லம், மிக நல்லம். சரியா? பிரதானமா ரெஜிஃபார்ம் பெட்டி பயன்படுத்துறது நல்லம். ஸ்டைரஃபார்ம் பெட்டி, ரெஜிஃபார்ம் பெட்டி எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, சரி. வேற ஒட்டுப்பலகை பெட்டி. ஒட்டுப்பலகை பெட்டியும் பயன்படுத்தலாம். ஆனா ஒட்டுப்பலகை பெட்டியும் இப்படி இல்லம்மா. இதை நாங்க ஒட்டுப்பலகை பெட்டி என்பது பிரதானமா இதுக்கு நாங்க பயன்படுத்த இயலாத ஒட்டுப்பலகை பெட்டியை. ஒட்டுப்பலகை பெட்டின்றது என்ன கேட்டீங்களா இருந்தா அந்த பலகைகள் இருக்கு தெரியுமா, சின்ன சின்ன பலகைகளால் ஆக்கப்பட்டதுதான் ஒட்டுப்பலகை பெட்டி. அதை நாங்க இதுக்கு பயன்படுத்த இயலாது. ஓகே, சிலவங்க பயன்படுத்தலாம்னு சொல்லுவாங்க, ஆனா அப்படி பயன்படுத்த இயலாது. ஓகே. பிளாஸ்டிக் பெட்டி எழுமா? ஓ, பிளாஸ்டிக் பெட்டி எழும், பிளாஸ்டிக் பெட்டி எழும். ஆனா பிளாஸ்டிக் என்பது வெப்பத்துக்கு உணர்திறன் கொண்டிருக்கும். என்ன செய்யும் கேட்டீங்களா இருந்தா சில டைம் கூடிய வெப்பம் கொடுக்கும் போது அது உருகிறதுக்கு சான்சஸும் இருக்கு பிளாஸ்டிக். ஓகே,
ஆனா பிளாஸ்டிக் பயன்படுத்தலாம், ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஓகே பிளாஸ்டிக் பயன்படுத்தலாம். ரெஜிஃபார்ம் பெட்டிக்கு பதிலாக என்ன பயன்படுத்தலாம்னா பிளாஸ்டிக் பயன்படுத்தலாம். ஓகே சரி. ஸோ இதுல பாத்தீங்களா இருந்தா இதுல நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே இதுல மேற்பரப்புல பாத்தீங்கன்னா வழி சுற்றோட்டத்தை பேணுவதற்காக ஒரு இது ஒண்ணு சேர்ப்பாங்க. அதாவது வழி சுற்றோட்டத்தை பேணுவதற்காக என்ன செய்வாங்கன்னா ஒரு துளை ஒன்று இதாக்குவாங்க. ஓகே வழி சுற்றோட்டத்தை பேணுவதற்காக என்ன செய்வாங்க ஒரு துணி ஒண்ணு வச்சிருப்பாங்க. சாரி துணியில துளை உண்டு, விளங்குதா? சோ வழி சுற்றோட்டத்தை பேணுவதற்காக என்ன செய்வாங்க ஒரு துளை ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஓகே சோ இந்த துளையின் மூலமாக வழி காற்றோட்டமானது பேணப்படும். ஓகே சீரான காற்றோட்டமானது பேணப்படும். ஓகே அவ்வளவுதான் விஷயம். இதுல வேற ஒண்ணும் இல்லை உங்களுக்கு சொல்றதுக்கு. வேற எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இதுல என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு? என்ன டவுட் இருக்கு? எதுவும் டவுட் இருக்கா அதுல உங்களுக்கு? டவுட் இல்லண்ணா. ஓகே டவுட் இருந்தா கேட்டுக்கணும். கரைசலின் மீண்டும் நிரப்ப இயலுமா சார்? கரைசலை மீண்டும் நீங்க நிரப்ப இயலுமா? எப்படி நிரப்பலாம்னா அந்த மூடி இருக்கு தானே, மேற்பக்கம் மூடி இருக்கு தானே, இந்த மூடியை நீங்க பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா திறக்கலாம், திறந்து நீங்க நிரப்பலாம். இல்ல அப்படி திறக்க இல்லாத இருந்துச்சுன்னா இங்க ஒரு துளை ஒன்று கொடுத்துருக்கீங்க தானே, இந்த துளையின் வழியாக சிறு குழாயின் மூலமாக பூசணி கரைசலை நாங்க நிரப்பலாம். விளங்குதா? சோ கட்டாயம் இங்க பூசணி கரைசல் மட்டமானது நாங்க கட்டாயம் சீராக பேணணும். அப்படி பேணாவிடில் என்ன நடக்கும் கேட்டீங்களா இருந்தா தாவரம் வாடி போக இடம் உண்டு. ஓகே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை, யூஸ் பண்ணலாம். ஓகே இதை ஆளுகை சூழல் நிபந்தனை கீழே வைக்கணும். ஆளுகை சூழல் நிபந்தனை கீழ் வைக்கிறது நல்லது. ஏன் கேட்டீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்க ஆளுகை சூழல் நிபந்தனை கீழ் வைப்பதுதான் சிறந்ததாக அமையும். இல்ல நம்ம வீட்டு பக்கம் நீங்க செய்ய போறீங்களா இருந்தா செய்யலாம், ப்ராப்ளம் இல்லை. உங்க வீட்டு மொட்டை மாடியில செய்ய போறீங்களா, இல்ல ஒரு ரூம்குள்ள நீங்க வளர்க்க போறீங்களா, வளர்க்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனா அதுக்கு உகந்த வெப்பநிலை வீச்சு கொடுக்கணும். நீங்க பூசணி கரைசல் சிந்தாம இருக்கணும், பூசணி கரைசல் மட்டும் சீராக பேணப்பட வேண்டும். சரியா? சரி இந்த மெத்தட் அனுகூலம் என்னன்னு கேட்டீங்களா இருந்தா நீங்களே சொல்லலாம். இந்த மெத்தட் அனுகூலம் என்னது? ஒரு சிறிய இடப்பரப்புல நாம செஞ்சு கொள்ளலாம், மண் தேவையில்லை இதுக்கு. ஓகே ஒரு சிறிய செலவு தான் போகும் இதுக்கு, பெரும்பாலான செலவெல்லாம் இல்லை. பெரிய தொழில்நுட்பம் தேவையில்லை. ஓகே பெரிய தொழில்நுட்பம் தேவை அதுக்கு தேவையில்லை. ஓகே பிளாக் பொலித்தீனை மேலுக்கு எப்படி வைக்கிறேன்? பிளாக் பொலித்தீனமா நீங்க ஒட்டி விடணும், சுத்தி வர அந்த பொலித்தீன் பாக்ஸ் இருக்குதான், அந்த பாக்ஸுக்கு சுத்தி வர ஒட்டி விடணும், அந்த மூடியிலையும் ஒட்டி விடணும். ஒட்டி விடுத்தா ஒரு இருளான சூழல் ஒன்று பேணப்படும். ஓகே பூசணி கரைசல்னா என்ன வரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பூசணி கரைசல் என்னென்ன கரைசல் இருக்கு பிரதானமா? ஆல்பர்ட் கரைசல், அலன் கூப்பர் கலவையும் சாக்கின் கரைசலும் சொல்லணும் தானே? சரி இவ்வளவு தானே சார்? வேர் 1/3 பூசணி கரைசலினுள் இருக்கணும் தானே? கட்டாயம் இருக்கணுமா? அதாவது உங்களுக்கு கேட்பாங்க சில நேரம், ஒரு தாவரத்தின் வேரானது இந்த முறையில எத்தனை பங்கு அது அமிழ்ந்திருக்கணும் அப்படின்னு கேட்டாங்களா இருந்தா கிட்டத்தட்ட கட்டாயமாக 1/3 அமிழ்ந்திருக்கணும். இப்படி 1/3 கட்டாயமாக அமிழ்ந்திருக்கணும். அதுவும் நுனியாக இருக்கணும், வேர் நுனி கட்டாயமாக அமிழ்ந்திருக்க வேண்டும். ஓகே சரி வேற ஒரு டவுட் இல்லை தானே இதுல? ஓகே அடுத்தது இதுல பாத்தீங்களா இன்ஜினியர்ல கொடுத்துருக்கு பாருங்க, என்னென்ன விஷயம் கொடுத்துருக்கு பாருங்க. மூடிக்கொண்ட ஸ்டைரோஃபோம் பெட்டி அல்லது பிளாஸ்டிக் பெட்டி பயன்படுத்தலாம். இதுல ஒட்டு பலகை பெட்டின்னு கொடுத்துருக்கு. ஓகே ஒட்டு பலகை பெட்டின்றது பாருங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒட்டு பலகை பெட்டின்றதுமா பயன்படுத்தலாம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒட்டு பலகை பெட்டின்ற இதுக்கு பொருத்தமாக இருக்கும்ன்றது என்னைய பொறுத்த வரைக்கும் பொருத்தமா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஓகே ஒட்டு பலகை பெட்டி பொருத்தமா இருக்க சான்சஸ் இருக்காது. இதுல போட்டிருக்கனால நீங்க ஒட்டு பலகை பெட்டி போடலாம். ஓகே இல்லாட்டி வேற ஏதாவது மூடிக்கொண்ட கொள்கலனை பயன்படுத்தலாம். இதுல உலோகம் அல்லாதவைன்னு கொடுத்துருக்கு. சோ உங்களுக்கு தெரியும் ஏன் உலோகம் அல்லாதவை நாங்க பயன்படுத்துறோம்னா உலோகம் வெப்பத்தை கடத்தக்கூடியது. சோ உங்களுக்கு என்ன சொன்னேன்னா வெப்பத்தை கடத்தாத எந்த பதார்த்தம் நீங்க பயன்படுத்தினாலும் சிறந்ததுன்னு சொல்லி கொடுத்தேன். சரிதானே? சரி
சோ ஒட்டுப்பலகை பெட்டின்றதுமா பலகை, சரியா, தனியா பலகை. ஓகே, பலகையால் ஆக்கப்பட்டது. ஆனா நீங்க இப்ப சாதாரண பலகைன்னு நினைக்காதீங்க. அது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நீங்க அதுல வேணா அந்த பலகை நான் காட்டுறேன், அந்த ஒட்டு பலகை பெட்டி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, அந்த பலகை பாத்தீங்களா இருந்தா நீரை வெளியே விடாது. ஓகேயா, கசிய விடாது அந்த பலகை, பூசணி ஊடகத்தை கசிய விடாது. ஓகேயா, சோ ஒரு சிறப்பான சூழல் நிபந்தனையை பேணலாம் இந்த ஒட்டு பலகை பெட்டியில. ஆனா இது இந்த ஒட்டு பலகை பெட்டி வேற அமிழும் தொழில்நுட்பத்துக்கு சரி வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா நான் இங்கேயும் படிச்சிருக்கேன், சோ இது நான் கேள்விப்பட்டது இல்லை. சரியா, வேணா நான் தேடி பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த கிளாஸ் சொல்றேன். ஓகே, சரி. அடுத்தது, கொள்கலனின் ஆழம் எவ்வளவாக இருக்கணும்னு கேட்டா நோட் பண்ணிக்கோங்க, 28 தொடக்கம் 30 சென்டிமீட்டராக இருக்க வேண்டும். அப்ப ஒரு கொள்கலனின் ஆழம் எப்படி இருக்கணும், கொள்கலன்றது ரெஜிஃபார்ம் பெட்டி, அந்த ரெஜிஃபார்ம் பெட்டியோட ஆழம் எப்படி இருக்கணும், 28 தொடக்கம் 30 சென்டிமீட்டர். அதாவது உங்களோட பெரிய ரூலர் இருக்கு தானே, பிளாஸ்டிக் ரூலர் இருக்கு, பெரிய ரூலர், அது அந்த சைஸ்ல இருக்கணும். இந்த ஸ்டைரோஃபார்ம் பெட்டியை பயன்படுத்துவதின் உட்புறத்தில் முழுக்க ஓகே குறைந்தது 0.15 மில்லிமீட்டர் தடிப்பு கொண்ட கருப்பு நிற பொலித்தீன் விரிக்கப்பட்டு அதன் மேல் விளிம்புகள் கொண்டு வரப்பட்டு செல்லோ டேப் மூலம் ஒட்டுப்படல் வேண்டும். உங்களுக்கு சொன்னேன், அந்த பெட்டியில உட்புறமாக நான் என்ன செஞ்சிருக்கணும், ஃபுல்லா கருப்பு நிற பொலித்தீனை நாங்க ஒட்டி இருக்கணும், கட்டாயம் ஒட்டி இருக்கணும். அப்படி ஒட்டியிருந்தால் மாத்திரமே நாங்க அந்த வேறு வளையத்துக்கு இருளான சூழலை நாங்க பேண முடியும். அடுத்தது, பூசணி கரைசல் பெட்டியின் 3/2 பகுதிக்கு நிரப்பப்பட வேண்டும். பூசணி கரைசல் பெட்டியின் 3/2 பகுதிக்கு நிரப்பப்பட வேண்டும். ஆனால் அதுல 1/3 பகுதிக்கு பாத்தீங்களா இருந்தா என்ன அமிலனும், வேற அமிலனும். நான் வச்சுக்கோங்க, திரும்பி சொல்றேன், ஒரு கொள்கலனுக்குள்ள பாத்தீங்கன்னா 3/2 பகுதிக்கு பூசணி கரைசல் நிரப்பப்படணுமா. ஆனால் வேறு பாத்தீங்களா இருந்தா 1/3 பகுதிக்கு தொடுகையுறுமாறு, ஓகே, பூசணி கரைசலுடன் தொடுகையுறுமாறு இருக்கணும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, 1/3 பகுதி பூசணி கரைசலுடன் தொடுகையுறுமாறு இருக்கணும். மிச்சம் 1/2 பகுதி இப்படி இருக்கணும், வலியுடன் தொடுகையுறுமாறு இருக்கணும். சோ நோட் பண்ணிக்கோங்க இதை. ஒரு ஸ்டைரோஃபார்ம் பெட்டிக்குள்ள, சரியா, நாங்க அந்த வேர் அமைப்பு தொழில்நுட்பத்தை நாங்க பயன்படுத்தும் போது பூசணி கரைசல் பாத்தீங்கன்னா கொள்கலன்ல 3/2 பங்குக்கு நிரப்பியிருக்கணும். வேர் தொகுதி பாத்தீங்கன்னா 3/2 பங்கு வலியுடன் தொடுகையுறுமாறும் 1/3 பகுதி பூசணி கரைசலுடன் தொடுகையுறுமாறும் வைத்தல் பிரயோஜனமானது. சோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, இந்த மாதிரி பெட்டியை பாத்தீங்களா இருந்தா, ஓகே, இந்த மாதிரி பெட்டிக்கு நாங்க பயன்படுத்தப்படுற கிண்ணங்கள் பாத்தீங்களா, நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய கிண்ணங்கள் பாத்தீங்களா இருந்தா பிளாஸ்டிக் கிண்ணங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, பிளாஸ்டிக் கிண்ணங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி வலை கிண்ணங்கள் சொன்னேன்னா நெட் பாட்ஸ்ன்னு சொல்லுவோம், வலை கிண்ணங்கள் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு கிண்ணத்தின் அடியிலும் பக்கங்களிலும் என்ன இருக்கணும், துளைகள் இட்டுக்கொள்ள வேண்டும். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒவ்வொரு கிண்ணத்தின் அடியிலையும் பக்கச்சுவர்லையும் எப்படி இருக்கணும், துளைகள் இடப்பட்டிருக்க வேண்டும். நாங்க இதுக்காக சிறிய துளைகள் கொண்ட நைலான் வலை கிண்ணத்தில் அடிப்பகுதிக்கு இடல் வேண்டும். அதாவது சிறிய துளைகள் கொண்ட நைலான் வலையானது கிண்ணத்தின் அடிப்பகுதிக்கு இடல் வேண்டும். ஏன் நைலான் வலையை நாங்க இடுறோம், அந்த துளை இடப்பட்ட பிளாஸ்டிக் கிண்ணத்துல ஏன் நைலான் வலை இடறோம், ஏன் இடுறோம்? இங்க பாருங்க, இதுல பார்த்தா விளங்கும் உங்களுக்கு, நைலான் வலை மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, கருப்பு நிற பொலித்தீன் கொண்ட ஒரு ரெஜிஃபார்ம் பெட்டி நாங்க பயன்படுத்துறோம். ரெஜிஃபார்ம் பெட்டியை சுத்தி வர கருப்பு பொலித்தீன் ஒண்ணு ஒட்டுவோம், உள்ளுக்கையும் கருப்பு நிற பொலித்தீன் ஒன்று ஒட்டுவோம். நாங்க இங்க பயன்படுத்தப்படுற கப் இருக்கு தானே, வளைச்சாடிகள், அது கருப்பு நிறமா இருக்கிறதும் சிறந்தது. ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. நாங்க பயன்படுத்தப்படுற இந்த வளைச்சாடிகள் பாத்தீங்கன்னா கருப்பு நிறமா இருக்கிறதும் சிறந்தது. ஓகே, சரி. சோ இதை நான் கேட்கிறேன், எதுக்காக நைலான் இதை பயன்படுத்துறோம்? நைலான் இது எதுக்காக பயன்படுத்துறோம் கேட்டீங்களா இருந்தா, அந்த நைலான் துணி இருக்கு தானே, அது என்ன நடக்கும் கேட்டீங்களா இருந்தா நீரை பற்றி பிடித்து வச்சுக்கொள்ளும். விளங்குதா? சோ அதாவது என்ன விஷயம் கேட்டீங்களா இருந்தா, அந்த வேர் வளையத்துக்கு பாத்தீங்களா இருந்தா, ஓகே, வேர் வளையத்தை சீராக பற்றி பிடித்து வச்சுட்டு அதுக்கு தேவையான பூசணி கரைசலை உறிஞ்சி வச்சுக்கொள்ளும். ஓகே, தனக்குள்ள உறிஞ்சி வச்சுக்கொள்ளும். ஓகே, அப்ப அந்த நைலான் வலையின் மூலமாக என்ன நடக்கும் கேட்டீங்களா இருந்தா, அந்த
ஈரப்பதன்னு சொல்றோம் நாங்க, பூசணி கரைசல் ஈரப்பதன், அது பேணப்படும். ஓகே, அந்த நைலான் வலையின் மூலமாக என்ன நடக்கும், அந்த வேறு வளையத்துக்கு பூசணி கரைசல், அதாவது பூசணி கரைசலும் தொடுகையுற்றே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல் ஒன்று கட்டி எழுப்பப்படும். ஸோ கட்டாயம் நைலான் வலை வைக்கணும். ஓகே, அடுத்தது திண்ம ஊடகத்தினால் சாடி நிரப்பப்பட்டு நாற்றுக்கள் நாட்டப்பட வேண்டும். நீங்க என்னென்ன திண்ம ஊடகம் பயன்படுத்தலாம்னா என்ன வேணாலும் பயன்படுத்தலாம். நான் அன்னைக்கு சொல்லி கொடுத்தேன், தும்புத்தூள் பயன்படுத்தலாம், அடுத்தது உமி பயன்படுத்தலாம், அடுத்தது இதை பயன்படுத்தலாம், வெர்மிகுலேட். ஓகே, அந்த மாதிரி பதார்த்தங்கள் பயன்படுத்தலாம். கியாடஸ்ட்னு சொல்லுவாங்க, தும்புத்தூள், அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பயன்படுத்தலாம். கோகோபீட், அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, சரி, ஏற்கனவே காட்டேன் தானே, திண்ம ஊடகத்தினால் சாடி நிரப்பப்பட்டு நாற்றுக்கள் நாட்டப்பட வேண்டும்னா ஏதாவது திண்ம ஊடகம் நாங்கள் பயன்படுத்தலாம். இதுல பெர்லைட். ஓகே, வெரி குட். அதாவது திண்ம ஊடகத்தினால் சாடி நிரப்பப்பட்டு நாற்றுக்கள் நாட்டப்பட வேண்டும்னா இந்த சாடி இருக்கு தானே, இந்த சாடியில நாங்க திண்ம ஊடகத்தாலையும் நிரப்பலாம். இந்த மாதிரி இங்க பாருங்க, தும்புத்தூளால் நிரப்பியிருக்காங்க, அதாலையும் நாங்க நிரப்பலாம். ஓகே, எங்களுக்கு என்ன தேவை, ஏன் இந்த தும்புத்தூள் நாங்க நிரப்புறோம், ஏன் இந்த நைலான் வலை வைக்கிறோம்னு கேட்டா, அந்த பூசணி கரைசலை பற்றி பிடித்து வச்சுக்கணும். விளங்குதா? துளைகளின் மூலமாக பூசணி கரைசல் மேல அப்படியே அப்ப அதுல நிக்கும், அதாவது உறிஞ்சு வச்சிருக்கும் பூசணி கரைசலை தனக்குள்ள. அதனாலதான் நாங்க அதை பயன்படுத்துறோம். ஓகே, ஓகே, சரி. அடுத்தது, தெரிவு செய்யப்பட்ட பாத்திரத்தின் மூடியில் நாற்றுக்கள் கொண்ட சாடிகளை வைப்பதற்கென பொருத்தமான துளைகள் இடப்பட வேண்டும். பாத்திரத்தினுள் காற்றோட்டம் ஏற்படுத்துவதற்காகவும் ஊடக கரைசலை மீளவும் நிரப்புவதற்காகவும் பெட்டியின் மூடியில் சிறிய துளை ஒன்று இடப்பட வேண்டும். நான் சொன்ன சரிதானே? நான் என்ன சொன்னேன்? பாத்திரத்தினுள் காற்றோட்டத்தை ஏற்படுத்துறதுக்காகவும் ஊடக கரைசலை மீளவும் நிரப்புறதுக்காகவும் பெட்டியின் மூடியில சிறிய துளை ஒன்று இடப்பட வேண்டும். ஓகே, சோ அந்த மூடியில் இடப்பட்ட துளைகளில் நாற்றுக்கள் கொண்ட சாடிகளை நாங்க வைக்க வேண்டும். ஓகே, அதாவது ரெஜிஃபார்ம் பெட்டியில மூடியில் இடப்பட்ட துளைகள்ல பாத்தீங்கன்னா நாற்றுக்கள் கொண்ட சாடிகளை நாங்க வைக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அவற்றின் அடிப்பகுதி பூசணி ஊடகத்துல 2 to 3 சென்டிமீட்டர் அமிழ்ந்த நிலையில் உள்ளவாறு இருக்கணும். அந்த பூசணி ஊடகத்துல அடிப்பகுதி, அதாவது பாருங்க இங்க, இதுதான் யோகட் கப்னு வைங்களா, நீங்க இந்த ஸ்டைரோம் பெட்டிக்குள்ள வச்சு யோகட் கப்னு வைங்க. இப்படி ஒரு யோகட் கப் வச்சீங்கன்னா சரியா 2 to 3 சென்டிமீட்டர் என்ன இருந்திருக்கணும், பூசணி கரைசலால அதே அமிழ்த்தப்பட்டிருக்கணும். ஓகே, பூசணி கரைசலால அமிழ்த்தப்பட்டிருக்கணும். விளங்குதா? சோ வேர் தொகுதி எடுத்துக்கிட்டா, வேர் தொகுதி பாத்தீங்களா இருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2/3 பங்கு வலியோட தொடர்புற மாதிரியும் 1/3 பங்கு பூசணி கரைசலோட தொடர்புற மாதிரியும் வச்சிருக்கணும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, இது கேட்பாங்க எக்ஸாம்ல. ஒரு வேர் அமிழும் தொழில்நுட்பத்துல பாத்தீங்கன்னா வேர் தொகுதியானது 2/3 பங்கு வலியுடன் தொடுகிறுமாறும் 1/3 பங்கு பூசணி கரைசலுடன் தொடுகிறுமாறும் வைத்தல் பிரயோஜனமானது. அடுத்தது, மேலும் இதனை நாங்க எங்க வைக்கலாம், நாங்க ஆளுகை சூழல் நிபந்தனையில வைக்கிறது சிறந்ததாக அமையும். ஏன்னா இதுக்குரிய வெப்பநிலையா இருக்கட்டும், ஈரப்பதனா இருக்கட்டும், ஒளியா இருக்கட்டும், காற்றோட்டமா இருக்கட்டும், அது சீராக பேணப்படும் எங்க ஆளுகை சூழல் நிபந்தனையும் கீழ். ஓகே, புரிஞ்சா? அப்ப வேற மேலும் தொழில்நுட்பம்னா என்னன்னு புரிஞ்சா? சோ விளங்கப்படுத்த முடியுமா யாராவது? காற்றோட்டத்தை வழங்க ஏப்பம் பயன்படுத்தலாமா? உங்களுக்கு தேவைன்னா நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம், இல்லாட்டி அவ்வளவு பெருசா தேவையில்லை. நீங்க உங்களுக்கு தேவையா இருந்தா காற்றோட்டத்தை வழங்குறதுக்கு பயன்படுத்தலாம். ஆனா பெரிதும் இதுக்கு காற்றோட்ட பம்பி யூஸ் பண்ண மாட்டோம். மிதவை வளர்ப்புக்கோ இல்லாட்டி அங்க கேபிலரி ஆக்ஷன் சிஸ்டம் தொழில்நுட்பத்துக்கு பாவிக்கலாம். நாங்கள் இதுக்கு பயன்படுத்துறது குறைவுதான். உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக் கொள்ளலாம் காற்றோட்டத்தை ஏற்படுத்த. ஓகே, ஓகே, ஸோ ஓகே, அப்ப உங்களுக்கு விளங்கிச்சா? இதுல எது டவுட் இருக்கா ஏதாவது? இது விளங்கப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். சிம்பிளா விளங்கப்படுத்துங்க. நீங்க ஒரு
வேர் அமிலம் தொழில்நுட்பம் நீங்க எழுத போறீங்கன்னு வைங்களேன். நீங்க ஒரு வேர் அமிலம் தொழில்நுட்பம் செய்ய போறீங்கன்னா நீங்க செய்ய போறீங்களா இருந்தா என்ன மாதிரி செய்வீங்க? அவ்வளவுதான் விஷயம். சரிதானே? சரி. சரி, இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்லலாம்னு கேட்டா, இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்லலாம்? பூசணி கரைசல் சுற்றி ஓடாது. அதே மாதிரி பூசணி கரைசலை நாங்க மீண்டும் மீண்டும் பயன்படுத்த இயலாது. ஓகே, பூசணி கரைசலை மீண்டும் மீண்டும் நாங்க பயன்படுத்த இயலாது. பூசணி கரைசல் இதாகும் போது என்ன சொல்றது, பூசணி கரைசலோட மட்டம் சீராக பேணப்படணும். பூசணி கரைசல மட்டம் இருக்குதானே, சீராக பேணப்படணும். அவ்வாறு பேணப்படாவிடில் என்ன நடக்கும்? தாவரம் வாடி போயிடும். விளங்குதா? நீங்க எழுதலாமா? இது உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதலாம் நீங்க. ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்கா? அதுல எதுவும் இருந்தா கேட்டுக்கோங்க. ஓகே, சரி. ஆனா என்எஃப்டியோ டிஎஃப்டிலயோ காற்றழுத்த பம்பி பயன்படுத்துறோம், பட் இங்கேயே பயன்படுத்துற இல்லை. அதாவது என்எஃப்டி டிஎஃப்டில பாத்தீங்கன்னா பூசணி கரைசல் சுற்றி ஓடுது. பூசணி கரைசல் 2 இதுல சுற்றி ஓடுது. சுற்றி ஓடும் போது கட்டாயம் நாங்க அந்த இடத்துல காற்றோட்ட பம்பி பயன்படுத்தணும். இதுல பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இல்லைங்கதா? ஏன்னா இதுல பூசணி கரைசல் சுற்றி ஓடல. ஓகே, அதனால. அடுத்தது நைலான் வலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நைலான் வலை நீங்க பயன்படுத்துற நேரமோ இல்லாட்டி ஸ்பஞ்ச் ஒன்று பயன்படுத்தும் போதோ என்ன நடக்கும்னா, இந்த பூசணி கரைசலானது ஸ்பஞ்சால் அகத்துறிஞ்சப்படும். நைலான் வலையால் அகத்துறிஞ்சப்பட்டு என்ன நடக்கும்? இந்த வேர் வளையத்துக்கு பூசணி கரைசலானது அந்த நைலான் வலையோ ஒரு ஸ்பஞ்ச் என்ன செய்யும்? பூசணி கரைசலை அகத்துறிஞ்சு வச்சுக்கொள்ளும். அந்த வேர் வளையத்துக்கு சீராக பூசணிகள் கிடைத்து கொண்டு இருக்கும். இதுல பூசணி கரைசலை தொடர்ந்து யூஸ் பண்ணலாமா? இல்ல. பூசணி கரைசலை தொடர்ந்து யூஸ் பண்ணலாம், மீண்டும் மீண்டும் யூஸ் பண்ணிடாது. முடிஞ்சிடும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல பாத்தீங்கன்னா தாவரங்கள் வளரும் போது பூசணி கரைசலோட மட்டம் கீழே குறையும் போது நாங்க என்ன செய்யணும்? திருப்பி நிரப்படும் பூசணி கரைசலை. அப்ப பூசணி கரைசலுக்கு இதுக்கு செலவு ஏற்படும். கொஞ்சம் பூசணி கரைசலுக்கு மட்டும் செலவு ஏற்படும், கொஞ்சம் செலவு ஏற்படும் மத்த தொப்பிடக்குள்ள. வேற எதுவும் என்ன விஷயம்? வேற எதுவும் டவுட் இருக்கா? சொல்ற ஸ்பீடா இருக்கா? ஸ்பீடா சொல்லிட்டு போறேனா? சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன விஷயம், இது எக்ஸ்பிரஸ் ரிவிஷன் கிளாஸ். இல்லைங்கதா? நான் இப்படிதான் சொல்லிட்டு போகணும். ஓகே, என்ன ரெக்கார்டிங் நான் அனுப்புற நேரம் திருப்பி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, சரி. அடுத்து ஓகே, அடுத்தது மிதவை வளர்ப்பு தொழில்நுட்பம். இதுல படத்தை ஒழுங்கா பார்த்துட்டு வாங்க. மிதவை வளர்ப்பு தொழில்நுட்பம், இதுக்கு பேர் தான் மிதவை வளர்ப்பு தொழில்நுட்பம். இதுல கட்டாயம் நாங்க என்னதை பயன்படுத்தணும் கேட்டீங்களா இருந்தா ஏப்பம் பயன்படுத்தணும். நாங்க கட்டாயமாக பயன்படுத்தணும். ஏன்னா முழுமையாக அமிழ்ந்த நிலையில இருக்கு. வேறானது முழுமையாக அமிழ்ந்த நிலையில இருக்கும் மிதவை வளர்ப்புல. இதுல கட்டாயம் நாங்க காற்றோட்ட பம்பி பயன்படுத்தணும். ஓகே, கட்டாயம் நாங்க என்ன செய்யணும்? காற்றோட்ட பம்பி பயன்படுத்தணும். ஓகே, சரி. சோ இதுதான் மிதவை வளர்ப்பு. ஓகே, சோ மிதவை வளர்ப்பு பார்த்துக்கோங்க. இதுதான் விஷயம், மிதவை வளர்ப்பு. இதுவும் அதே மாதிரிதான், வேர் அமிழும் தொழில்நுட்பம் மாதிரியே தான். என்ன விஷயம்? காற்றோட்ட பம்பி ஒன்று பயன்படுத்துவாங்க. ஓகே, காற்றோட்ட பம்பி ஒன்று பயன்படுத்துவாங்க. அடுத்து வேறானது முழுமையாக என்ன செய்யப்படும்? வேறானது என்ன செய்யப்படும்? முழுமையாக வேர் மாத்திரம் அமிழ்த்தப்படும். வேறானது முழுமையாக அமிழ்த்தப்படும். அவ்வளவுதான் விஷயம். மற்றபடி ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க இதுக்கு எழுதுற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதுக்கும் வரும், மிதவை வளர்ப்புக்கும் வரும். இதுல ஸ்பெஷலா என்ன சொல்லலாம் அட்வான்டேஜ்னா, வேர் முழுவதும் எங்க அமிழ்த்தப்பட்டிருக்கும்? பூசணி கரைசலுக்குள்ள அமிழ்த்தப்பட்டிருக்கும். அடுத்தது இந்த மிதவை வளர்ப்பு நீங்க கேட்கலாம், ரூட் டிப்பிங் டெக்னிக்ல நாங்க இது பயன்படுத்த இயலாத சார், காற்றோட்ட பம்பி பயன்படுத்த இயலாதுன்னு கேட்கலாம். நீங்க திருப்பி சொல்றேன், உங்களுக்கு தேவையா இருந்தா காற்றோட்ட பம்பி பயன்படுத்தலாம், தேவையா இருந்தா மாத்திடும். ஓகேயா? சரிதானே? கட்டாயம் பயன்படுத்தக்கூடாது அப்படிலாம் நான் சொல்லல. பயன்படுத்தலாம், உங்களுக்கு தேவை ஏற்படும் மாத்திரும். உங்களுக்கு தேவை ஏற்பட்டா பயன்படுத்தலாம். இதுலயும் அப்படித்தான். சரிதானே? ஆனா மிதவை வளர்ப்புல கட்டாயம் நீங்க பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா வேர் முழுமையாக அமிழ்த்தப்பட்டிருக்கு. ஸோ கட்டாயம் காற்றோட்டம் தேவைப்படும்.
ஸோ அதனால இதுல ஏ பம்ப் வந்துட்டு பயன்படுது. காற்றோட்டத்துக்கு வழங்கக்கூடிய அந்த காற்றோட்ட அளவு வழங்கக்கூடிய இடம் இல்ல தானே, அத்தனை ஏப்பம் பயன்படுது. இப்ப என்ன விஷயம் கேட்டீங்களா இருந்தா, இப்ப வேருக்கு கட்டாயம் காற்றோட்டம் தேவைப்படும் தானே. இப்ப நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்களா இருந்தா, கட்டாயமாக காற்றோட்ட பம்பு இதுக்கு பொருத்தணும். ஏன்னா வேர் முழுமையாக பூசணி கரிசலினால் நிரம்பப்பட்டிருக்கு, அமிழ்த்தப்பட்டிருக்கு. ஸோ கட்டாயமா ஏப்பம் யூஸ் பண்ணணும். அப்படி ஏப்பம் யூஸ் பண்ணல, எங்களுக்கு ஏப்பம் தேவையா இருந்தா நீங்க என்ன செய்யணும், வேரமிழும் தொழில்நுட்பத்தில் நீங்க என்ன மாதிரி செஞ்சீங்களோ அதே மாதிரி மேற்பரப்புல ஒரு துளை ஒன்று போட்டுடணும். அந்த துளை காரணமாக நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், பூசணி கரிசலை நிரப்புவதற்கும் மற்றும் வேறு எதுக்காக காற்றோட்டத்தை பேணுவதற்கும் நாங்க பயன்படுத்தலாம். அவ்வளவுதான் விஷயம். இதுதான் மிதவை வளர்ப்பு தொழில்நுட்பம். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான், ஒரு டிஃபரெண்ட்டும் இல்லை. இதுக்கும் ஸ்டைரோஃபார்ம் பெட்டி தான், அதே மாதிரி தான். ஓகே, சரி. இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா மயிர்த்துளை அகத்துறிஞ்சல் வளர்ப்பு தொழில்நுட்பம். இதுக்கு பேர் என்ன, மயிர்த்துளை அகத்துறிஞ்சல் வளர்ப்பு தொழில்நுட்பம், கேபிலரி ஆக்ஷன் டெக்னிக்னு சொல்லுவோம். இது சிம்பிளான விஷயம். அதாவது ஒரு ட்ரே ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த ட்ரே நீங்க என்ன வேணா எடுக்கலாம், ஆனா உலோகமா இருக்கிறது வேணாம். பிளாஸ்டிக் ட்ரே எடுங்க, இல்லாட்டி ஒரு ரெஜிஃபோமால் ஆக்கப்பட்ட ஒரு ட்ரே மாதிரி இருந்தாலும் ஓகே. ஓகே, நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிறிய மட்டத்துக்கு நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்களா இருந்தா, என்ன செய்யணும், ஒரு பூசணையை நிரப்பணும், பூசணை ஊடகத்தை நிரப்பணும். நிரப்பின பிறகு நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்களா இருந்தா, ஒரு சாடி ஒன்று, திண்ம ஊடகத்தால் நிரப்பப்பட்ட சாடி ஒன்று எடுத்து இதன் மேற்பரப்புல வைக்கணும். வைக்கிறதுக்கு முத என்ன செய்யணும், அந்த சாடியில சிறிய துளைகளை இட. அந்த சிறிய துளைகளை இட்டு அந்த சாடிகளை இது மேல வைக்கும்போது என்ன நடக்கும்னா, மயிர்த்துளை விசை காரணமாக இந்த மயிர்த்துளை குழாய்களின் வழியாக, மண்ணுக்குள்ள இருக்கும் மயிர்த்துளை குழாய், அந்த மயிர்த்துளை குழாய் வழியாக என்ன நடக்கும், அப்படியே இந்த பூசணி கரிசலானது மேல் நோக்கி என்ன செய்யப்படும், மேல் நோக்கி கொண்டு செல்லப்படும். சரிதானே, புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே, சரி. ஓகே, ஸோ அதே மாதிரி இதை நீங்க ஒரு பிளாஸ்டிக் ஒரு பாட்டிலையும் செய்யலாம். இதை பிளாஸ்டிக் பாட்டிலையும் நீங்க செய்யலாம். ஒரு முழு பிளாஸ்டிக் பாட்டில் எடுங்க, அதில் பாதியை வெட்டுங்க, கீழ்ப்புறத்துல நியூட்ரியன்ட் அதாவது பூசணி கரிசலை நிரப்புங்க. நிரப்பின பிறகு இதில் மேற்பக்கத்தை தலைகீழா திருப்பி அதுல தும்புத்தூள் அந்த மாதிரி திண்ம ஊடகத்தை நிரப்புங்க. நிரப்பின பிறகு அதன் மேற்பரப்புல ஒரு தாவரத்தை வச்சுட்டு இதில் அமிழ்த்தி விட்டுருங்க. அமிழ்த்தி விட்டோன்னு நடக்கும், மயிர்த்துளை குழாய் வழியாக என்ன நடக்கும், நீரானது மேலே நிரம்பி செல்லும். உயிர்ப்பு விசைக்கு எதிராக மேலே, உயிர்ப்பு விசைக்கு எதிராக பூசணி கரிசலானது, பூசணை ஊடகமானது மேலே போகும். ஓகே, நான் சாயில் யூஸ் ஆகாது நான் சொல்லவே இல்லையேம்மா, இதுல இந்த சாயில் நான் சொல்லவே இல்லையே, ஒரு வேர்டையும் பயன்படுத்தலையே, திண்ம ஊடகம் தான் பயன்படுத்துறேன். எதுக்கு இங்க திண்ம ஊடகம் நாங்க பயன்படுத்துறோம்னா, இந்த பூசணி ஊடகத்தை பற்றி பிடித்து வைப்பதற்காக திண்ம ஊடகம் மட்டும் பயன்படுத்துறோம். ஓகே, கொஞ்சம் திண்ம ஊடகம் பயன்படுத்தும். ஸோ மயிர்த்துளை அகத்துறிஞ்சல் வளர்ப்பு தொழில்நுட்பம்ன்றது என்ன கேட்டீங்களா இருந்தா சிம்பிள். ஓகே, அதாவது ஒரு சின்ன ட்ரே ஒன்று எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் ட்ரே. அதுல பூசணி கரிசல் நிரப்புங்க. எப்படி நிரப்புங்க, ஒரு சாதாரண சின்ன அளவுக்கு, ஒரு சின்ன மட்டத்துக்கு நிரப்புங்க. நிரப்பின பிறகு அதுல ஒரு சாடி மாதிரி, அந்த சாடியில திண்ம ஊடகம், இது சாயில் இல்ல திண்ம ஊடகமா இருக்கணும், சாயில் இல்ல திண்ம ஊடகம். திண்ம ஊடகம் நிரப்பி அந்த திண்ம ஊடகத்துல பாத்தீங்களா இருந்தா என்ன செய்யணும், நீங்க நாற்றுக்களை நட்டுருங்க. நட்ட பிறகு என்ன செய்யணும்னா, திண்ம ஊடகம் நிரப்பப்பட்ட சாடி இருக்குதானே, அந்த சாடியில துளைகளை எடுங்க. துளைகளை இட்டு நீங்க கீழே வைக்கும்போது, இந்த பூசணி கரிசல் ஊடகத்துல வைக்கும்போது மயிர்த்துளை விசையின் காரணமாக மயிர்த்துளை குழாயின் வழியே நீரானது, அதாவது பூசணி கரிசலானது மேல் நோக்கி கொண்டு செல்லப்படும். எங்க கொண்டு செல்லப்படும், மேல் நோக்கி கொண்டு செல்லப்படும். இதுதான் மயிர்த்துளை அகத்துறிஞ்சல் வளர்ப்பு தொழில்நுட்பம். இதை விளக்குறதுக்கு வரும் அவ்வளவு பெருசா வராது, வந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, இவ்வளவுதான். இதுதான் சிம்பிளான விஷயம். கேபிலரி ஆக்ஷன் டெக்னிக்னு ஒரு திண்ம ஊடகத்தால நிரப்பப்பட்ட ஒரு சாடி, அதுல நாட்டிருங்க. எதை நாட்டிருங்க, தாவரம் நாட்டிருங்க. தாவரத்தை நாட்டின பிறகு
ஒரு சின்ன ட்ரேல பாத்தீங்களா இருந்தா என்ன செய்யணும்? வளர்ப்புடகத்தை நிரப்பிட்டு, ஒரு அளவு வளர்ப்புடகத்தை நிரப்பிட்டு சாடியிட ஒரு சின்ன பங்கு, ஒரு சின்ன பங்கு, ஒரு பங்கு மட்டும் என்ன செய்யற மாதிரி அமிழும் வகையில சாடியை வச்சிருக்கு. வச்ச பிறகு கொஞ்ச நேரத்துல என்ன நடக்கும்? இந்த பூசணி கரைசலானது இந்த துளைகள் வழியாக மயிர்த்துளை விசை அல்லது மயிர்த்துளை குழாயின் வழியே மேல் நோக்கி இந்த பூசணி கரைசலானது கடத்தப்படும். இதுதான் கேபிலரி ஆக்ஷன் டெக்னிக்னு சொல்லுவோம். சோ இது புரிஞ்சு உங்களுக்கு இப்ப? இது வந்தா விளங்கப்படுத்த தெரியணும் உங்களுக்கு. இவ்வளவுதான் விஷயம். ஓகேயா? ஓகே. மத்ததுல சாயில் இருக்குது. சாயில் இல்ல மாதிரி அந்த படத்துல பிலோன் இருக்கு. சாயில் இல்ல. நான் கூடுதலாக சாயிலுக்கு பதிலாக திண்ம ஊடகம் தான் பயன்படுத்தும். ஓகே, திண்ம ஊடகம் பயன்படுத்தும். ஓகே, சாயில் இல்லாம திண்ம ஊடகம் பயன்படுத்தும். ஓகே, இங்க பாருங்க, ஹைலி போரஸ் க்ரோவிங் மீடியம் கொடுத்துருக்கு. ஹைலி போரஸ் க்ரோவிங் மீடியம்னா துளைகளை கொண்ட, ஓகே, நிறைய துளைகளை கொண்ட ஒரு இதை பயன்படுத்துறோம், வளர்ப்பு ஊடகத்தை பயன்படுத்துறோம். ஓகே, சரி. வாட்டர்ன்றது எதுக்கு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, இங்க பூசணி கரைசல் இருக்குதானே, அதுக்கு சீரான நீர் பாய்ச்சல் இருக்கணும். அதுக்காக நீர் நிரப்பப்பட்ட ஒரு போத்தல் நாங்க வச்சிருவோம். அந்த போத்தல்ல ஒரு துளைகளை இட்டுரும். இது என்ன நடக்கும்? நீர் மட்டத்தை சீராக பெய்யும். அதாவது கீழே பூசணி கரைசல் இருக்கும். ஸோ பூசணி கரைசலோட கட்டாயம் நாங்கள் நீர் கலப்போம் தானே, தேவை ஏற்படும் போது அந்த நீர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கும். பூசணி கரைசல்ட மட்டம் குறையா இருந்தா நாங்கள் இது நீரை நிரப்பி விட்டோம்னா சரி, அவ்வளவுதான் விஷயம். இது நார்மலா விளக்க தெரிஞ்சா போதும். இதுல நன்மை தீமைகள் ஓகே, மூணுக்கும் அதே தான். பூசணி கரைசலை மீண்டும் மீண்டும் நாங்க பயன்படுத்த இயலாது. ஓகே, இதுல நன்மை என்ன கேட்டீங்களா இருந்தா, நாங்க இலகுவா செய்யற ஒரு முறை, மண்ணின்றிய வளர்ப்பு முறை. இங்க மண் தேவைப்படாது, இலகுவா செய்யக்கூடிய முறை, செலவு குறைவான முறை. எங்களுக்கு தெரிஞ்சு எங்ககிட்ட இருக்கிற பதார்த்தங்கள், மெட்டீரியல்ஸ் வச்சுக்கிட்டே நாங்க செய்யலாம். ஓகே, சரி. வேற ஓகே, சரி. இப்ப நாங்க பார்க்க போறது நோட் பண்ணிக்கோங்க, இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். ஓகே, ஒரு நீர்மய ஊடக பயிற்சிகளை பார்த்தீங்களா இருந்தா டக்குன்னு நான் போறேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு முடிக்கணும் நம்ம இதை. ஓகே, ஒரு பூசணி கரைசல்ல இயல்புகள் கேட்பாங்க, சரிதானே? நீங்க நீர்மய ஊடகத்துல பயன்படுத்துற பூசணி கரைசல்ல இயல்புகள் கேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பூசணி கரைசல் பார்த்தீங்கன்னா தாவரங்களுக்கு தேவையான அனைத்து மா பூசணி, அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம், மா பூசணி மூலகங்கள் மற்றும் நுண் பூசணி மூலகங்களை கொண்டு மைக்ரோ சொல்லுவோம். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம். இதை கொண்டு இருக்கணும் கட்டாயம் அந்த பூசணி பதார்த்தம். அந்த பூசணி கரைசல் பார்த்தீங்கன்னா தாவரங்களுக்கு தேவையான அனைத்து மாப்பூசணி மூலகங்களையும் நுண்பூசணி மூலகங்களையும் தேவையான அளவுல கொண்டிருக்கணும், முதலாவது. ரெண்டாவது, pH வீச்சு 5.8 to 6.5 இருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. ஒரு திரவமய ஊடக பயிற்சிகளை நாங்க பார்க்கும்போது பயன்படுத்துற பூசணி ஊடகத்துல pH வீச்சு 5.8 to 6.5 இருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க, 5.8 to 6.5 இருக்க வேண்டும். அதே பூசணி கரைசல் பாத்தீங்களா இருந்தா அதுல ஈசி பெருமானம் 1.5 to 2.5 டெசி சீமென்ஸ் per மீட்டரா இருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க, 1.5 to 2.5 டெசி சீமென்ஸ் per மீட்டர் அப்படியா இருக்கணும். டெசி சீமென்ஸ் per மீட்டரா இருக்கணும். நீங்க எழுதிடக்கூடாது மில்லி சீமென்ஸ் per சென்டிமீட்டர்னு எழுதிடக்கூடாது. மில்லி சீமென்ஸ் per சென்டிமீட்டர் எல்லாம் எங்க வர்றது? எங்க வருது? மண்ணுக்கு வருது. மண்ணின் மின் கடத்தாருக்கு தான் மில்லி சீமென்ஸ் per சென்டிமீட்டர் மற்றும் மில்லி மோஸ் per சென்டிமீட்டர் நாங்க பயன்படுத்தும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, மண்ணின் மின் கடத்தாட்ட அழகு தான் இது ரெண்டும். இது வரதெல்லாம் நீர்மய ஊடகத்துக்கு எல்லாம் வருது இந்த மாதிரி தான், இந்த அழகு தான் பயன்படுத்தும். சோ ஒரு பூசணி கரைசல் இயல்புகள் பாத்தீங்களா இருந்தா அனைத்து மாப்பூசணி நுண்பூசணி மூலகங்களை கொண்டிருக்கணும். pH வீச்சு 5.8 to 6.5 இருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க, pH வீச்சானது
5.8 to 6.5 இருக்கணும். ஈசி பெருமானம் பார்த்தீங்கன்னா 1.5 to 2.5 டெசிசீமென்ஸ் per மீட்டரா இருக்கணும். அடுத்தது நாங்க பூசணி கரைசல் பயன்படுத்துற பூசணி கரைசல் நீரில் முற்றாக கரையக்கூடியதாக இருக்கணும். நீரில் முற்றாக கரையக்கூடிய பதார்த்தமாக இருக்கணும். அடுத்து அந்த பூசணி கரைசல் கழிவுப் பொருட்களை கொண்டிருக்காததாக இருக்கணும். கழிவுப் பொருட்களை கொண்டிருக்காததாக இருக்கணும். கழிவுப் பொருட்களை கொண்டிருக்காததாக இருக்கணும். ஸோ லாஸ்ட், ஊடகத்தில் உள்ள பூசணி ஊடக கரைசல் தமக்கிடையேயும் பாத்திரத்தின் அல்லது சாடிகளின் சுவர்களுக்கிடையேயும் தாக்கம் புரியாததா இருக்கணும். அதாவது நாங்க பயன்படுத்துற பூசணி கரைசல் இருக்கு தானே, ஓவரா செறிவுடைய பூசணி கரைசல் நாங்க பயன்படுத்தக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓவரா செறிவு கூடிய பூசணி கரைசல் நாங்க பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றா பயன்படுத்தப்படுற பூசணி ஊடக கரைசல் நாங்க பயன்படுத்துற பாத்திகள் பயன்படுத்தணும் பார்த்தீங்களா, சாடிகள் பாத்திகள், அதுக்கு எந்த விதத்திலையும் தாக்கம் புரியாததா இருக்கணும். ஸோ 6 பாயிண்ட் சொல்லி கொடுத்தேன். இதுல முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முதல் 3 பாயிண்ட் முக்கியம். நீங்க எது எழுதுறீங்களோ இல்லையோ, முதல் 3 பாயிண்ட் கட்டாயமா எழுதுங்க. தாவரங்களுக்கு தேவையான அனைத்து பூசணி பூசணி மூலகங்களை பூசணி கரைசல் கொண்டிருக்கணும். அதோட pH வீச்சு எப்படி இருக்கணும்? 5.8 to 6.5 இருக்கணும். அதோட மின் கடத்தார் எவ்வளவா இருக்கணும்? 1.5 to 2.5 டெசிசீமென்ஸ் per மீட்டரா இருக்கணும். அந்த பூசணி கரைசல் நீரில் முற்றாக கரையக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி கழிவுப் பொருட்களை கொண்டிருக்காததாக இருக்கணும். லாஸ்ட், நீங்க பயன்படுத்தப்படுற பூசணி ஊடக கரைசல் நீங்க பயன்படுத்துற சாடிகள சுவர்களுக்கிடையே எந்தவித தாக்கத்தையும் புரியாம இருக்கணும். எந்தவித தாக்கத்தையும் புரியாத மாதிரி இருக்கணும். இதுதான் பூசணி கரைசலோட இயல்புகள். இதுல யாருக்கும் எதுவும் புரியாம இருக்கா? யாருக்கும் ஏதாவது புரியாம இருக்கா? ஏன்னா இது அப்படியே கிளாஸ்ல கேட்பேன்னா, மாடல் பேப்பர் கிளாஸ்ல எனக்கு கேள்வி வரும்போது நான் கேட்பேன். கேட்டு சொல்லலாட்டி அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியாது. புரியலாட்டி கேட்டுக்கோங்க, இதுல என்ன புரியல உங்களுக்கு? ஒரு நீர்மய ஊடக பயிற்சிகையில அல்லது திரவமய ஊடக பயிற்சிகையில நீங்க பயன்படுத்துற பூசணி ஊடக கரைசல்ல இயல்புகள் எப்படி இருக்கணும்னு கேட்டா நீங்க எழுத தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு சிம்பிளா எழுத தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இவ்வளவுதான் விஷயம். இது கட்டாயம் கேட்கலாம், உங்களோட எக்ஸாம்ல கேட்கலாம். கேட்டா நீங்க எழுத தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு எழுதுனீங்களா இருந்தா சந்தோஷம், எழுதலாட்டி வருத்தமா இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, சரி. ஓகே, அடுத்தது. சோ இந்த மாதிரி நாங்க திரவமய ஊடக பயிற்சிக்கு நாங்க செய்யறனால எங்களோட அனுகூலம் பிரதிகூலம் இருக்கு. ஓகே ஓகே, இந்த மாதிரி திரவ ஊடக பயிற்சிக்கு நாங்க செய்யறனால நாங்க எங்களுக்கு கிடைக்கிற அனுகூலம் பிரதிகூலம் இருக்கு. அதாவது நன்மை தீமை இருக்கு. இந்த நன்மை உங்களுக்கு திருப்பி சொன்னதுதான், நான் திருப்பி விளங்கப்படுத்த விரும்பல. ஈஸியானதுதான், டக் டக்குன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மண்ணூடகம் அவசியம் இல்லை, இது ஒரு நன்மை. பாறை நிலப்பரப்பு தேவையில்லை, சிறிய நிலப்பரப்புல செஞ்சு கொள்ளலாம் நாங்க. ஓகே, அடுத்தது பாத்தி அமைக்கிறதோ களை கட்டுப்பாடோ நீர் பாய்ச்சுதலோ எங்களுக்கு தேவையில்லை. நீர் பாய்ச்சணும் பண்ணாங்க தேவையில்லை. ஓவரா வாடி போற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா வேணா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நீரை வாட்டரை ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்டா போதுமானது. அடுத்தது தொடர்ச்சியாக பயிற்சிகளை ஈடுபடலாம். நாங்க எந்த காலத்திலையும் பயிற்சிகளை ஈடுபடலாம். தொடர்ச்சியாக, தொடர்ந்தேச்சின்னு கொடுத்துருக்கு. தொடர்ச்சியாகனா நீங்க மழை காலத்திலையும் சரி, வெயில் காலத்திலையும் சரி, நீங்க பயிற்சியை மேற்கொள்ளலாம். ஏன்? ஒரு ஆளுகை சூழல் நிபந்தனை கீழ் தானே செய்ய போறீங்க, சோ செய்யலாம். அடுத்தது போகமல்லாத காலங்களிலும் பயிற்சிகளை ஈடுபடலாம். அதாவது சீசன், நான் சீசன் இருக்கு தானே. இப்ப சீசன்ல மட்டும்தான் இதை செய்யலாம்னு அர்த்தம் இல்லை. சீசன் இல்லாத சந்தர்ப்பத்திலையும் நம்ம செஞ்சுக்கொள்ளலாம். அடுத்தது கரைசலை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம். இது எதுக்கு பொருந்தும்? இந்த பாயிண்ட் மட்டும் எதுக்கு பொருந்தும்? இந்த நன்மை பூசணி கரைசல் சுற்றோட்ட முறையில மட்டும் பொருந்தும். ஓகே, செலவு குறைவு எல்லாத்துக்கும் செலவு குறைவு தான். திறமைய ஊடக பயிற்சிக்கு செலவு குறைவு தான். நீங்க பாரிய அளவுல செய்ய போறீங்களா இருந்தா செலவு வரும். சின்ன அளவுல செய்ய போனா செலவு குறைவு தான். மற்றதை ஒப்பிடக்குள்ள செலவு குறைவு. ஏன்னா பண்படுத்தலாம் அவசியமே இல்லை தானே.
வழக்கமா நீங்க நிலத்துல செய்யற மாதிரி பண்படுத்தல் என்பதெல்லாம் அவசியம் இல்லையே. ஸோ அதனால செலவு குறைவு தானே. ஓகே, நீர் பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க டிரெக்டாவே எண்ணத்துல கொடுக்குறீங்க, லிக்விடா கொடுக்குறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மண் என்பது ஒரு திண்ம ஊடகம். மண்ணுக்கு தண்ணி ஏன் கொடுக்கணும் நாங்க? மண்ணில் உள்ள போசணி பதார்த்தங்களை வேர்கள் பார்த்தீங்கன்னா டிரெக்டா அகத்துறிஞ்சாது, திரவ வடிவ, அதாவது கரைசல் வடிவில் தான் அகத்துறிஞ்சும். நாங்க என்ன செய்யறோம், போசனையை டிரெக்டா கரைசல் வடிவிலே கொடுக்கணும். விளங்குதா? அப்ப ஈஸியா அதுல அகத்துறிஞ்சக்கூடியதா இருக்கும் தாவரங்களுக்கு. ஓகே, அடுத்தது தாவரத்தின் முழுமையான போசணி மட்டத்தை தீர்மானிக்கலாம். விளங்குதா? இவ்வளவுதான் போசணி கிடைச்சிருக்குமோ கிடைக்காதோ, கிடைச்சிருக்கா கிடைக்கலையான்னு தீர்மானிக்கலாம். மண் மாதிரி இல்லை. ஓகே, அடுத்தது கட்டுப்படுத்தப்பட்ட தொகுதி ஆகையால் சூழலுக்கு வளமாக்கிய கழிவுகள் வெளியிடப்படுவதில்லை. அதாவது அந்த சூழலுக்கு எந்தவித சூழலை மாசடைய செய்யாது. சிம்பிளா சொல்லணும், சூழலை எந்த விதத்திலையும் மாசடைய செய்யாது. ஏன்னா இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட தொகுதி தானே. ஆளுகை சூழல் நிபந்தனையின் கீழ் பயிர் செய்யறதுனால இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட தொகுதியில தானே பயிர் செய்யறோம். அதனால சூழலுக்கு எந்தவித கழிவு பொருளும் வெளியேற்றப்படுவதில்லை. அடுத்தது 8வது, மாறாத உயர் விளைச்சல் கிடைக்கும். ஈல்டுன்னு சொல்லுவோம், விளைச்சல்ன்றது ஈல்டுன்னு சொல்லுவோம். ஓகே, YIELDன்னு சொல்லுவோம், ஈல்டுன்னு சொல்லுவோம். ஸோ மாறாத உயர் விளைச்சல் எங்களுக்கு கிடைக்கும். விளங்குதா? தொடர்ச்சியான விளைச்சலை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எந்த காலத்தில் நாங்கள் பயிர் செய்யலாம்னா தொடர்ச்சியா விளைச்சலை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது நோய் பீடைகளை கட்டுப்படுத்துவது இலகு. ஏன்? ஒரு சிறிய பரப்புல நாங்க செய்யறதுனால நோய் பீடைகளை இலகுவா நாங்க கட்டுப்படுத்தலாம். அடுத்தது முக்கியமான ஒரு, இந்த தொகுதியை நாங்க இலகுவாக நகர்த்தலாம், இலகுவாக கொண்டு செல்லலாம். நாங்க இப்ப மண்ணுல நீங்க பயிர் செஞ்சா மண்ணோட பெயர்த்து எடுத்து கொண்டு போக முடியும், உங்களால முடியாது. ஆனா இது அப்படி இல்லை, உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்க கொண்டு செல்லலாம், அங்குமிங்கும் எடுத்து வைக்கலாம். இதுதான் இந்த திறமை ஊடக பயிற்சிகள நன்மைகள். திறமை ஊடக பயிற்சிகள நன்மைகள் ஃபுல்லா இதுதான். ஓகே, அடுத்தது பாத்தீங்களா இருந்தா தீமைகளை பாத்தீங்களா இருந்தா சிம்பிளான தீமைகள் தான். இதுல என்னென்ன தீமைகள்னு கேட்டீங்களா இருந்தா இத பாருங்க. தனித்துவமான போசனை ஊடகம் மற்றும் கொள்கலன் தொகுதிகளை தயாரிக்க வேண்டி ஏற்படும். எல்லா கொள்கலன் தொகுதியிலையும் இந்த பயிற்சிக்கு செய்யல. தனித்துவமான போசனை ஊடகமும் கொள்கலன் தொகுதிகளும் காணப்படும். உதாரணமா தனித்துவமான ரெஜிஃபார்ம் பெட்டியோ பிளாஸ்டிக் பெட்டி இதுக்குன்னே தயாரிக்கப்பட்ட மாதிரி இருக்கணும். சும்மா ரெஜிஃபார்ம் பெட்டியில நாங்க செய்யல. எப்படி சுத்தி வர கருப்பு ஒட்டப்பட்டிருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. துளைகள் இடப்பட்டிருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஓகே, தீமைகள் விளங்குதா? இப்ப ஷேர் பண்ணது விளங்குதா? தீமைகள் விளங்குதா? தீமைகள் ஷேர் பண்ணது விளங்குதா? தீமைகள் ஷேர் பண்ணது விளங்குதா? ஓகே, ஸோ இதுல உள்ள தீமைகள்ல ஒண்ணு சொல்லிட்டேன். ரெண்டாவது பாத்தீங்களா, அந்த விவசாய ரசாயனங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட விளைச்சல் பெறப்படும். அதாவது சில வேளை நாங்க ரசாயனங்கள் போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த போசணி ஊடகத்துல நிறைய ரசாயன பதார்த்தங்கள் இருக்கும். ஓகே, ஸோ அதனால பாத்தீங்கன்னா விவசாய ரசாயனங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுறதுனால நாங்க விளைச்சல் ஏற்படும் போது சில பக்க விளைவுகள் ஏற்பட சான்சஸ் இருக்கு. சில பக்க விளைவுகள் ஏற்பட சான்சஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது இந்த ஊடகம் தொடர்ந்தும் ஈரலிப்பானதாகவும் போசணி ஊடகத்துல காணப்படுறதுனால சல்மனல்லாக்களோட வளர்ச்சியை தூண்டும். சல்மனல்லாட வளர்ச்சியை தூண்டும். எப்படி? எதிர வளர்ச்சி சல்மனல்லா பாக்டீரியா இருக்கு தானே, அதோட வளர்ச்சியை தூண்டும். சல்மனல்லா வளர்ச்சியை தூண்டும். ஸோ அதனால நாங்க கவனமாக இதை பராமரிக்கணும். ஓகே, சரி. இதுக்கு தொழில்நுட்ப அறிவு அவசியம் இல்லை, நீங்க கூட செய்யலாம். ஓகே, தொழில்நுட்ப அறிவு அவசியம் இல்லை. பெரிய அளவில் பாரிய அளவில் செய்ய போனாதான் தொழில்நுட்ப அறிவு அவசியம். ஓகே ஓகே, சரி. அடுத்தது ஆனா போசனையோட செறிவோட அளவு அதிகரிச்சுச்சுன்னா வந்துகிட்டு விகாரங்களை ஏற்படும் தானே. நாங்க போசனைகளோட செறிவை நாங்க அதிகரித்தால் அதை நீங்க நோட் பண்ணணும், அதை குறிக்கணும். நீங்க அதுல என்ன சொல்றது, பாயிண்ட் பண்ணணும். நீங்க
பூசணிகளோட செறிவு அதிகரித்தால் மாத்திரமே தாவரங்களுக்கு விகாரங்கள் ஏற்படும். அதை நீங்க பாயிண்ட் பண்ணி சொல்லணும். சும்மா விகாரங்கள் ஏற்படும்னா அது பிழை. சும்மா விகாரங்கள் ஏற்படாது, அதை நீங்க பாயிண்ட் பண்ணி சொல்லணும். கரைசல்ட செறிவு அதிகரிக்கும் போது தாவரங்களுக்கு விகாரங்கள் ஏற்படலாம், பக்க விளைவுகள்னு சொல்லலாம். ஓகே, சரி. வேற சல்மோனெல்லா பாக்டீரியா எப்படி அதுல வளர்ச்சியை தூண்டும் கேட்டீங்கன்னா, அதாவது சல்மோனெல்லா பாக்டீரியான்றது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது கூடுதலாக பாதகமான பாக்டீரியா. பாதகமான வளர்ச்சியை தூண்டுற பாக்டீரியா தான் சல்மோனெல்லா. இந்த சல்மோனெல்லா பாக்டீரியா பாத்தீங்களா இருந்தா ஒரு நீரியல் வளர்ப்பு, ஒரு திரவ வளர்ப்புல பாத்தீங்கன்னா உகந்த பூசணி ஊடகம் ஈரடிப்பான சூழலும் இருந்துச்சுன்னா இந்த கட்டாயமாக சல்மோனெல்லா பாக்டீரியாக்கள வளர்ச்சி உண்டாகும். சல்மோனெல்லா பாக்டீரியாவோட வளர்ச்சி மட்டும்தான் தூண்டப்படும் நான் சொல்லல. நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் சல்மோனெல்லா பாக்டீரியா வளர்ச்சி தூண்டப்படும் சொல்லி. விளங்குதா? சோ மத்த பாக்டீரியாக்கள் இருக்கும், பங்கஸ் வளர்ச்சி ஏற்படலாம். தொடர்ச்சியா ஈரடிப்பான சூழல் கொடுக்கறதுனால பங்கஸ் வளர்ச்சி ஏற்படலாம். சரியா? அதனால இதை நாங்க கவனமாக என்ன சொல்றது பராமரிக்கணும், அதுதான் சிறந்தது. சார் பூசணி ஊடகத்தை பத்தி 2018 பேப்பர்ல ECPH ரேட் பத்தி கேட்டிருந்தா அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே, இதெல்லாம் பார்த்த பிறகு கொஞ்சம் பார்ப்போமா? கொஞ்சம் நிறைய முடிக்க இருக்குமா, அதை கொஞ்சம் பார்த்த பிறகு பார்ப்போமா எல்லாத்தையும் ரெடியா? ஸோ நிறைய முடிக்க இருக்குமா, அதை கொஞ்சம் பார்த்துட்டு கடைசியாக அந்த கேள்விகளை பார்ப்போம். ஓகே, சரி. ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்க பார்க்க போறது தெளிவா இருந்துக்கோங்க. இது உங்களுக்கு கட்டாயம் குழப்பம், அதனால தெளிவா இருந்துக்கோங்க. ஓகே, சரி. இந்த திரவமய ஊடக கரைசல் பார்த்தீங்கன்னா பூசணி கரைசல்ல pH பெருமானத்தை எப்படி கட்டுப்படுத்தணும், இது முக்கியமான ஒரு விஷயம். நான் சொல்றது நோட் பண்ணிக்கோங்க. pH பெருமானத்தை எப்படி கட்டுப்படுத்துறது? ஓகே, pH பெருமானத்தை எப்படி கட்டுப்படுத்துறது? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு pH மானியை பயன்படுத்தி ஓகே பூசணி கரைசல்ல pH பெருமானத்தை நாங்க சோதிக்கும் போது pH பெருமானம் எவ்வளவா இருக்கணும், என்ன சொல்லி கொடுத்தேன்? 5.8 to 6.5 இருக்கணும். இல்லைன்னா 5.5 to 6.5 ரெண்டும் ஒன்று தான். நீ 2 எழுதினாலும் சரிதான். 5.8 to 6.5 சரிதான், 5.5 to 6.5 சரிதான். ஓகே, சரி. இப்ப நோட் பண்ணிக்கோங்க, pH பெருமானம் ஒரு குறித்த வீச்சை விட குறையும் போது நீங்க என்ன செய்யணும்? pH பெருமானம் குறித்த வீச்சை விட குறைவடையும் போது நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா அமோனியம் ஹைட்ராக்சைடு நோட் பண்ணிக்கோங்க. அமோனியம் ஹைட்ராக்சைடு அல்லது சோடியம் ஹைட்ராக்சைடு 0.1 எண், அதாவது 0.1 செறிவுடைய கரைசலை பயன்படுத்தி pH பெருமானத்தை குறித்த வீச்சு வரைக்கும் கூட்டணும். ஞாபகம் வச்சுக்கோ, pH பெருமானம் குறித்த வீச்சிலும் குறைவடையும் போது அமோனியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தி 0.n அதாவது 0.1 செறிவுடைய கரைசலை பயன்படுத்தி pH பெருமானத்தை குறித்த வீச்சு வரைக்கும் கூட்டணும். இல்ல pH பெருமானம் குறைவடையும் போது சாரி இங்க குறைவடையும் போதுன்றது பில, அதிகரிக்கும் போதுன்னு போடும். சாரி, டைப் பண்றேன், மிஸ்டேக் ஆயிடுச்சு. குறைவடையும் போதுன்றது பில, அதிகரிக்கும் போதுன்னு எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதிகரிக்கும் போதுன்னு எழுதிக்கோங்க. pH பெருமானது குறித்த வீச்சிலும் அதிகரிக்கும் போது நாங்க என்ன செய்யணும்? அமிலத்தை பயன்படுத்தணும். குறைப்பதற்காக அமிலத்தை பயன்படுத்தணும். நோட் பண்ணிக்கோங்க. pH பெருமானம் குறித்த வீச்சிலும் அதிகரிக்கும் போது பாஸ்போரிக் அமிலம், ஓகே, பாஸ்போரிக் ஆசிட் அல்லது சல்பூரிக் ஆசிட் 0.1 கரைசல், அதாவது 0.1 செறிவு, 0.1 எண் செறிவுடைய கரைசலை பயன்படுத்தி pH பெருமானத்தை குறித்த வீச்சு வரை செப்பம் செய்யும். அப்ப உங்களுக்கு கேட்பாங்க, pH பெருமானமானது எவ்வளவா இருக்கணும், பூசணி கரைசல்ல pH பெருமானம் எவ்வளவா இருக்கணும்னு கேட்பாங்க. பூசணி கரைசல்ல pH பெருமானம் எவ்வளவா இருக்கணும்னு கேட்பாங்க. எவ்வளவா இருக்கணும்?
5.8 to 6.5 இருக்கணும், 6.5 இருக்கணும். pH பெருமானம் குறித்த வீச்சிலும் குறைவடையும் போது என்ன செய்யணும்? அமோனியம் ஹைட்ராக்சைடு அல்லது சோடியம் ஹைட்ராக்சைடு 0.1 எண் செறிவுடைய கரைசலை பயன்படுத்தி pH பெருமானத்தை செப்பம் செய்யணும். அதுவே pH பெருமானம் குறித்த வீச்சிலும் அதிகரிக்கும் போது, எழுதிக்கோங்க, அதிகரிக்கும் போது, குறித்த வீச்சிலும் அதிகரிக்கும் போது, ஓகே, அதிகரிக்கும் போது, குறித்த வீச்சிலும் அதிகரிக்கும் போது பொஸ்போரிக் அமிலம் 0.2 to 0.5 இல்லாட்டி சல்பூரிக் அசிட் 0.1 எண் கரைசலை பயன்படுத்தி pH பெருமானத்தை குறித்த வீச்சு வரை செப்பம் செய்யும். ஓகே ஓகே சரி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, pH குறைவடையும் போது சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கணும். அதே pH பெருமானம் அதிகரிக்கும் போது பாத்தீங்களா இருந்தா பொஸ்போரிக் அசிட் சேர்த்து pH பெருமானத்தை குறைக்கணும். புரிஞ்சாப்ப? புரிஞ்சாது? இந்த கேள்வி கட்டாயம் வரும் உங்களுக்கு. சரியா? pH குறைஞ்சா, திருப்பி சொல்றேன், pH குறைஞ்சா பாத்தீங்களா இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? அமோனியம் ஹைட்ராக்சைடு அல்லது சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்த்து கரைசலை என்ன செய்யணும்? கரைசலை குறைஞ்சா, pH ஒரு குறித்த வீச்சிலும் விட குறையும் போது நாங்க என்ன செய்யணும்? கூட்டுறதுக்காக காரக்கரைசல் சேர்க்கணும். காரக்கரைசல் தான் என்னென்ன? சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அமோனியம் ஹைட்ராக்சைடு கரைசல் சேர்க்கணும். அதுவே pH பெருமானம் குறித்த வீச்சிலும் அதிகரிச்சா, அதாவது அதிகரிச்சா என்ன செய்யணும்? குறைக்கிறதுக்காக அமிலம் சேர்க்கணும். என்னென்ன அமிலம்? பொஸ்போரிக் அமிலம் மற்றும் சல்பூரிக் அசிட் சேர்க்கணும். எத்தனை செறிவுன்றது நோட் பண்ணிக்கோங்க நீங்க. ஓகே, HCl யூஸ் பண்ணலாமா? இல்ல, HCl யூஸ் பண்றது, HCl யூஸ் பண்றது யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை, யூஸ் பண்ணலாம். ஆனா செறிவு முக்கியம். ஓகே, செறிவு முக்கியம். பெரும்பாலும் நம்ம பொஸ்போரிக் அசிட் இல்லாட்டி சல்பூரிக் அசிட் தான் பயன்படுத்துவோம். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது செறிவுக்கு எம்னு தானே சொல்லலாம். இல்லம்மா, உங்களுக்கு தெரியும், செறிவுக்கு எம்ன்றதுமா மோலாரிட்டின்னு இருக்கு. இதை சொல்லி கொடுக்க போனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதெல்லாம் இப்ப தேவையில்லை உங்களுக்கு. ஓகே, இந்த செறிவுக்கு எண்ணெய் நாங்க பயன்படுத்தலாம். எண்ன்றது நோமேலிட்டின்னு சொல்லுவோம். எண் என்பது நோமேலிட்டி. என்ன பயன்படுத்தினாங்க? செறிவையும் குறிக்கலாம். எண்ன்ற எழுத்தை பயன்படுத்தி செறிவை குறிக்கலாம். அதே மாதிரி எம்ன்ற எழுத்தை பயன்படுத்தி செறிவை குறிக்கலாம். எம் என்பது பாத்தீங்கன்னா மோலாரிட்டின்னு கூட சொல்லுவோம், மோலாலிட்டின்னு கூட சொல்லுவோம். அது நிறைய வகை இருக்கு, அது சொல்றதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு வராது எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ நீங்க செறிவை எடுக்கும்போது பார்த்து எழுதினீங்கன்னா சரி. ஓகே, சரி. அடுத்தது மின்கடத்தாறு. ஓகே, மின்கடத்தாரை கட்டுப்படுத்துறது எப்படி? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு போசணி கடைசியோட மின்கடத்தாறு எவ்வளவா இருக்கணும்னா 1.5 to 2.5 டெசி சீமென்ஸ் per மீட்டரா இருக்கணும். ஒருவேளை மின்கடத்தாறு குறைவாகுது, ஒரு குறித்த வீச்சை விட குறையுதுன்னு வைங்களேன், நாங்க என்ன செய்யணும்? செறிவான போசணி கரைசல், நோட் பண்ணிக்கோங்க, ஒரு செறிவான போசணி கரைசலை பயன்படுத்தி என்ன செய்யணும்? மின்கடத்தாரை கூட்டணும். அப்ப சொல்லுங்க, ஏன் செறிந்த போசணி கரைசல் நாங்க பயன்படுத்துறோம் மின்கடத்தாரை கூட்டுறதுக்கு? ஏன் செறிந்த பூசணி கரைசல் பயன்படுத்துறோம்? மின்கடத்தாரை நாங்க கூட்டுறதுக்கு. மின்கடத்தார் குறையும் போது அதனை கூட்டுறதுக்காக செறிவான பூசணி கரைசலை பயன்படுத்துறோம். பூசணி கரைசல் அல்லது பசலை கரைசலை பயன்படுத்துறோம். ஏன்? ஏன்னா அயன்கள் அளவு அங்க கூடுதலா இருக்கும். அயன்கள் அளவு கூடுதலாக இருக்கும். ஒரு செறிந்த பூசணி கரைசல்ல அல்லது பசலை கரைசல்ல அயன்களின் அளவு, பூசணி அயன்கள் அளவு கூடுதலாக இருக்கும். ஓகே, வெரி குட். அடுத்தது, கரைசல்ல மின்கடத்தாறு குறித்த வீச்சிலும் உயர்வடையும் போது நாங்க என்ன செய்யணும்? உயர்வடையும் போது என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? மின்கடத்தாறு குறித்த வீச்சிலும் உயர்வடையுது, அப்ப நாங்க என்ன செய்யணும்? நீர் சேர்த்து, ஞாபகம் வச்சுக்கோங்க, நீர் H2O, நீர் சேர்த்தா டைலூட் பண்ணப்படும். டைலூட்னா என்ன செய்ய? டைலூட்னா என்னன்னு தெரியுமா? தமிழ்ல சொல்லுவாங்க ஐதாக்கல்னு சொல்லுவாங்க, தெரியுமா? H2O சேர்த்து ஐதாக்குறது, டைலூட் பண்ணணும். ஓகே,
டைலூட் பண்ணீங்களா இருந்தா என்ன நடக்கும்? அதோட மின்கடத்தாறு குறைக்கப்படும். இதுக்கு பயன்படுத்தப்படுற நீர் என்னன்னு கேட்டீங்க, காய்ச்சி வடித்த நீர் பயன்படுத்தணும், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, காய்ச்சி வடித்த நீர் பயன்படுத்தலாம். ஓகே, நார்மல் நீர் பயன்படுத்த இயலாதுன்னா காய்ச்சி வடித்த நீர் தான் பயன்படுத்தணும். ஓகே, டைலூட் பண்றதுக்காக காய்ச்சி வடித்த நீர் தான் பயன்படுத்தணும். சும்மா நாங்க செய்யறதுக்கு வேணா டெப் தண்ணி பயன்படுத்துவதை விட ஒரு ஆய்வுக்கூட யூசஸுக்கோ இந்த மாதிரி பயிற்சிக்கோ நாங்க பயன்படுத்துறது காய்ச்சி வடித்த நீர் பயன்படுத்துறது நல்லது. ஓகே ஓகே, சரி புரிஞ்சிச்சா? இல்லாட்டி ஸ்பீடா இருந்துச்சா? எனக்கு வேற வழி தெரியலமா, ஸ்பீடா தான் சொல்லி ஆகணும்னா. ஓகே, ஸோ இந்த கேள்வி வந்தா எழுதுவீங்க தானே? இப்ப இந்த கேள்வி வந்தா செய்வீங்க தானே? இந்த கேள்வி வந்தா செய்வீங்க தானே? அப்ப நான் எதுக்கும் ரெக்கார்டிங் நான் கொடுக்கறதுனால தான் ஸ்பீடா போறேன். ஓகே சரி, கழிவு நீர் என்ன கேக்குறீங்க? கழிவு நீரிட பிஓடி கூடவா இல்லாட்டி சிஓடி கூடவா? இங்க பாருங்க, கழிவு நீர்ல பாத்தீங்களா இருந்தா நீங்க யோசிக்கணும் என்னன்னா டிஓ பெருமானத்தை யோசிங்க. கழிவு நீர்ல டிஓ பெருமானத்தை யோசிச்சீங்கன்னா டிஓடி பெருமானத்தை இலவா கண்டுபிடிச்சிடலாம். கழிவு நீர்ல டிஓ பெருமானம் எப்படி? குறைவா இருக்கும். அப்ப பிஓடி எப்படியா இருக்கும்? கூடவா இருக்கும். இப்ப கழிவு நீர்ட பிஓடி எப்படி? கூட. சிஓடி என்ன கேட்டா சிஓடியும் கூட தான். ஏன்? டிஓ பெருமானம் குறைவா தானமா இருக்கு, அங்க சிஓடி பெருமானம் கூடவா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாம். ஓகே சரி சரி சரி, என்ன மாதிரி உங்களுக்கு படிச்சு கொடுத்து விளங்கிச்சா? ஏன்னா 85 பேர் இருந்தீங்க, இப்ப பாத்தீங்கன்னா 65 பேர் தான் இருக்கீங்க. எதனால இதாகிறீங்கன்னு எனக்கு தெரியல. மழைனால கவரேஜ் இல்லையா என்னன்னு தெரியல. இல்லை நான் படிச்சு கொடுக்குறது போரா இருக்குதுன்னா சொல்லிடுங்க, இதோட இந்த கிளாஸே நிப்பாட்டிடுறேன். இல்லாம எனக்கும் எக்ஸாம் இருக்கு, விளங்குதா? எக்ஸாமை விட்டுட்டு அந்த டைமை உங்களுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கேன். இந்த டியூட்டர் ரெடி ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 2 ஹவர் போகுது. நீங்க சொல்லிட்டீங்க நான் எக்ஸ்பிரஸ் ரிவிஷன் கிளாஸ் தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்களா இருந்தா நான் நிப்பாட்டிடுறேன், விளங்குதா? ஸோ உங்க நல்லதுக்கு தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குது. ஓகே சரி, ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாம் திரவ ஊடக பயிற்சியை ஃபுல்லா பார்த்துட்டீங்க. ஸோ இதுல உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், திரவ ஊடக பயிற்சிகள் நாங்கள் என்னென்ன வளர்க்கலாம், பொருத்தமா என்னென்ன வளர்க்கலாம் சார், என்னென்ன பயிர்கள் வளர்க்கலாம்னா கூடுதலாக இலை மரக்கறி வகைகள் தான் சிறந்ததுமா. இலை மரக்கறி வகைகள் இருக்கு, சலாது, கங்கும், வல்லார, அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் வளர்த்துக் கொள்ளலாம். இங்க இலை மரக்கறி வகைகள் கூடுதலாக வளர்க்கலாம். வேற தக்காளி வளர்க்கலாம்னா தக்காளி வளர்க்கலாம், ப்ராப்ளம் இல்லை, தக்காளியும் வளர்க்கலாம். வேற மரக்கறி பயிர்கள், பழங்கள் வளர்க்கலாம், சின்ன சின்ன பழங்கள் வளர்க்கலாம். ஓகே, அந்த மாதிரி விஷயங்களை வளர்த்துக் கொள்ளலாம். மிளகாய் வளர்க்கலாம், வெரி குட், வளர்க்கலாம். சின்ன சின்ன காய்கறிகள்லாம் வளர்த்துக் கொள்ளலாம். பெரிய அளவுல காய்கறிகள் வளர்க்க இயலாது. ஓகே, கோவா வளர்த்துக் கொள்ளலாம், வெரி குட், கோவா வளர்க்கலாம். ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஓகே சரி, ஸோ இப்போ இது வரைக்கும் நீங்க திண்ம ஊடக பயிற்சியை பார்த்துட்டு இருந்தீங்க. ஓகே சரி, உங்களுக்கு இந்த பாடத்தை முடிக்கலாம்னு இருக்கேன். மண்ணின்றைய பயிற்சிக்கு எனக்கு நிறைய நோட் கொடுக்கணுன்றதுக்காக உங்களுக்கு தேடி தேடி கொடுக்க வேண்டியதா இருக்கு, விளங்குதா? ஸோ அதனாலதான் லேட் ஆகுது. இன்னைக்கெல்லாம் நான் திண்ம ஊடக பயிற்சிக்கு முடிக்கலான்னு தான் வந்தேன். இப்ப சொல்ல முடியுமான்னு தெரியல, எனக்கு நிறைய இருக்கு. இங்க பாருங்க. ஓகே சரி, ஸோ நான் இதோட கிளாஸை நிப்பாட்டுறேன். ஓகே, இதோட கிளாஸை நிப்பாட்டுறேன்னா திரவ ஊடக பயிற்சியை பத்தி உங்களுக்கு ஓகே தானே? இப்ப ஒரு கேள்வியை பார்த்துட்டு நாங்க முடிப்போம். ஓகே, ஸோ நீங்க என்னமோ முடிக்கணும்னு வந்தேன், நீங்க முடிக்க கிடைக்கல என்னால. உங்க டவுட்ஸ் நான் அவசரப்பட்டுட்டேன். உங்களோட டவுட்ஸ் நான் லாஸ்டா தான் கிளியர் பண்ணியிருக்கணும், விளங்குதா? நானும் அவசரப்பட்டுட்டேன். ஏன்னா நான் முடிக்கணும்னு வந்த இது டைம் இழுத்துட்டு போகாம உங்களுக்கு மெயினான பாடங்கள் செய்ய முடியாம போயிடும், விளங்குதா? ஸோ அதனால கொஞ்சம் உங்களோட டவுட்ஸை லாஸ்டா கேளுங்க, விளங்குதாம்மா? இப்போ நீங்க ஒரு டவுட்டை போடும்போது பார்த்தீங்களா இருந்தா என்ன நடக்கும்னா, ஓகே நான் அதை விளங்கப்படுத்தும் போது அதுக்கு டைம் போயிடும். ஓகே, ஸோ அதனால கொஞ்சம் உங்களோட டவுட்டை லாஸ்டா கேட்க ட்ரை பண்ணுங்க.
ஓகே, எல்லா எக்ஸ்பிரஸ் டிவிஷன் கிளாஸ்லையும். ஓகே, சரி. எத்தனாவது கேள்வி கேட்டீங்க? யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க கேள்வி. எத்தனாவது கேள்விமா? இதுக்கு தானே. இதுக்கு என்ன விட வரும்? இப்ப அதான் படிச்சீங்க. ஒரு பதிய வளர்ச்சி நிலையில் உள்ள நீர்வளப்பு ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா ஓசை ஊடகத்தின் சிறப்பு பிஹெச் மற்றும் ஈசி பெருமானங்கள் குறையும். பிஹெச் மற்றும் ஈசி பெருமானம் நல்லா யோசிச்சுட்டு சொல்லுங்க பார்ப்போம். எது போடுவோம் நாங்க? கிட்ட உள்ளதை சொல்லணும். உங்களுக்கு தெரியும் பிஹெச் வீச்சு எவ்வளவா இருக்கணும்? 5.8 to 6.5. அப்ப எது எது வராது இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஹெச் தான் ஃபர்ஸ்டா கேட்டிருக்காங்க. ஸோ இதுல எது எது வராதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. முதலாவது வராது, 2வது வராது, 3வது வராது, 4வது 5வது மட்டும் தான் இருக்கு. இப்ப இதுல யோசிங்க, எது வரும்? எது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எது பொருத்தமா இருக்கும்? ஃபிஃப்த் ஆன்சர் பொருத்தமாக இருக்கும். 5வது ஆன்சர் பொருத்தமா இருக்கும் தானே? ஏன் 4வது ஆன்சர் வராதுன்னா 4வதுல யோசிங்க. 5ன்னு வந்திருக்கு. உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? 5.5 இருந்து சொல்லலாம் 6.5 வரைக்கும் தானே? ஓகே, இதான் விட கேள்வி. ஓகே தானே? இப்ப செய்ய சொன்னீங்க யாரோ ஒருத்தவங்க செஞ்சுட்டு ஓகே தானே? Just a minute. சரி தானே? 34க்கு 5வது விட ஓகே தானே? ஓகே ஓகே. இப்போ மட்டன் தட்டி ஆன்சர் பண்றது நல்லம்மா. அக்யூரேட்டான விட இல்லாட்டி மட்டன் தட்டி ஆன்சர் பண்ணுங்க. ஓகே சரி. அப்ப நான் கேட்குற கேள்விக்கு விடைய சொல்லிட்டு நீங்க கிளம்பலாம். ஓகே, யாரோ ஒரு ஆள் சொல்லலாம். எல்லாருமே சொல்லிட்டு இருக்காதீங்க. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது என்ன விஷயம் கேட்டீங்களா இருந்தா, ஒரு பிஹெச் பெருமானமானது குறைவடையும் போது நம்ம என்ன செய்யணும்? டக்குன்னு சொல்லுங்க. எண்ணெய் சேர்க்கணும். சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது அமோனியம் ஹைட்ராக்சைடு சேர்த்து பிஹெச் செப்பம் செய்யணும் தானே? ஓகே, எவ்வளவு செறிவுன்னு கேட்டா 0.1 போடுங்க. ஓகே, 0.1 என்னன்னு போடுங்க. அதே பிஹெச் பெருமானம் கூடும்போது என்ன செய்யணும்? சல்பூரிக் அமிலம் அப்படி இல்லாட்டி பாஸ்போரிக் அமிலம் சேர்க்கணும். குறைக்கிறதுக்காக பாஸ்போரிக். சரி, இப்ப சொல்லுங்க, ஈசி பெருமானம் குறையும் போது என்ன செய்வீங்க? யோசிச்சு சொல்லுங்க. ஈசி பெருமானம் குறையும் போது என்ன செய்வீங்க? செறிவான பூசணி கரைசலை சேர்க்கணும். செறிவான பூசணி கரைசலை சேர்க்கணும். அதுவே ஈசி பெருமானம் கூடும்போது என்ன செய்வீங்க? காய்ச்சி வடித்த நீரை வந்துட்டு நீரை சேர்த்து என்ன செய்யணும்? டைலூட் பண்ணுங்க. குறைக்கிறதுக்காக காய்ச்சி வடித்த நீர் சேர்க்கணும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, மாடல் பேப்பர் கிளாஸ்ல சந்திப்போம். ஓகே.